Hallelujah. Hallelujah. Welcome every one of you to the Sunday morning service. இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Aren't you happy to be in the presence of the living God? ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் இல்லை? Wherever you are this morning, இந்த காலை நேரம் நீங்கள் எங்கிருந்தாலும், as we exalt Him, நாம் அவரை உயர்த்தும்போது, as we sing about His goodness, அவருடைய நன்மையை நாம் பாடும்போது, the heavens are going to be opened. பரலோகம் திறக்கப்பட The போகிறது. angels of the Lord will ascend and descend in that place. அந்த இடத்தில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் Oh, and the இருப்பார்கள். presence of the Lord will come into your life. தேவ சமூகம் உங்கள் வாழ்க்கைக்குள் பிரவாகிக்கும் போது, His hand will come upon you. அவருடைய கரம் உங்கள் மீது வந்து அமரும். He will heal you. அவர் உங்களை குணமாக்குவார். He will deliver you. அவர் உங்களை விடுவிப்பார். He will strengthen you. அவர் உங்களை பலப்படுத்துவார். He will give you His wisdom and guidance. அவர் தம்முடைய ஞானத்தோடு உங்களுக்கு வழிகாட்டுதலை Oh, தந்தருளுவார். how good the Lord has been in the past. கடந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்லவராய் He இருந்திருக்கிறார். will never fail you, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருபோதும் உங்களை அவர் கைவிடவே You might மாட்டார். be going through a situation where you're not going to solve the problems by yourself. நீங்களாக உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை கடந்து But the கொண்டிருக்கலாம். Lord Jesus Christ said, ஆனாலும் கர்த்தராகிய இயேசு our கிறிஸ்து Heavenly சொன்னார், Father knows our needs even before we ask them. நம்முடைய பரமபிதா நாம் வேண்டிக் கொள்ளும் முன்பே நம்முடைய தேவை என்னவென்று அறிந்திருக்கிறாரா? He knows what you're going through, dear brother, dear sister. அன்பு சகோதரனே சகோதரி, நீங்கள் போகிற பாதை என்னவென்று அவர் He அறிவார். knows the answer you need. உங்களுக்கு வேண்டிய பதில் அவருக்கு தெரியும். He knows the miracle you need. உங்களுக்கு வேண்டிய அற்புதம் அவர் அறிவார். Even before you came to that place, நீங்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பே that miracle is already waiting for you. அந்த அற்புதம் உங்களுக்காக முன்னமே காத்துக் He has already கொண்டிருக்கிறது. made available that provision. அந்த பரிகாரத்தை ஏற்கனவே உங்களுக்கு அவர் கிடைக்க செய்து விட்டார். That deliverance is waiting for you. அந்த விடுதலை உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறது. Oh, there was a day in Genesis 21. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு நாள் வந்தது. Hagar could not see that answer. ஆகாரால் அந்த பதிலை காணக்கூடாது She இருந்தது. cried out to the Lord. கர்த்தரை நோக்கி She கதறினார். said, I don't want to see my child die before my என் eyes. கண்களுக்கு முன்பாக என் பிள்ளை சாகுவதை நான் பார்க்க விரும்பவில்லை And the ஆண்டவரே. scripture says, God heard the voice of the lad. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார் என்று The Lord வசனம் said, சொல்லுகிறது. Woman, Hagar, what aileth thee? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது என்று வசனம் சொல்லுகிறது. Oh, she that the Lord heard their voice of their cry. அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை அங்கே கர்த்தர் கேட்டார். The Lord had heard the voice of your prayer. உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். The Lord said, don't worry. கவலைப்படாதீர்கள் என்று Lift up the சொன்னார். lad. அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு, Oh, I will make him a great நீ nation. போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். And the scripture says, and God opened her eyes. தேவன் அவர்களுடைய கண்களை திறந்தார் என்று The வசனம் Lord சொல்லுகிறது. opened her eyes. கர்த்தர் அவருடைய கண்களை திறந்தார். And she was able to see a well of water. ஒரு பெரிய தண்ணீர் துறவை அவளால் காண All முடிந்தது. she would have wanted was a glass of water. ஒரே ஒரு கோளை தண்ணீர் இருந்தால் போதும் என்று தான் The விரும்பினார்கள். Lord gave her a well of water. கர்த்தரோ ஒரு பெரிய கிணறையே தண்ணீர் தடாகமாக Dear கொடுத்தார். child of God, அன்பு தேவ today பிள்ளைகளே, all you are asking is for a small miracle. இன்றைக்கு நீங்கள் ஒரு சிறிய அற்புதம் போதும் என்று தான் கேட்கிறீர்கள். But today as the Lord opens your eyes, ஆகிலும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கும் போது you're going to see His miracle is bigger than you can ever imagine. நீங்கள் கற்பனையிலும் நினைக்க முடியாத அளவுக்கு அவருடைய அற்புதம் பெரிதென்பதை Shall காண்பீர்கள். we sing of His goodness? அவருடைய நன்மையை பாடுவோமா? Shall we ask the Lord to open our eyes? கர்த்தருடைய கண்களை திறந்தருளும்படி மன்றாடுவோமா? All through the scriptures the Lord has given us so many promises. வேத வாக்கியங்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு எண்ணற்ற வாக்குகளை As கொடுத்திருக்கிறார். the Lord fulfills that promise, கர்த்தர் அந்த வாக்குகளை நிறைவேற்றும் போது you're going to see the power of God through His word. அவருடைய வார்த்தையின் மூலம் தேவனுடைய வல்லமையை நீங்கள் காண்பீர்கள். பாடுவோமா? நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆகாரே ஆகாரே அளவேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. ஆகாரே ஆகாரே அளவேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவர் அண்டை செல்வாயானாம், கானக நீருற்று
நீர் என்னை காண்கிற தேவன், என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். அன்பின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீரோ அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும். அதை நீர் நிறைவேற்றும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படும். நீர் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு வல்லவர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமை அவர்கள் குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்குள்ள இறங்கட்டும். நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர். உம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை ஒவ்வொருவரும் காணும்படி அதற்கு சாட்சிகளாக எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். சொல்லுவோமா? என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். குடும்பமாக என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். Hallelujah. Hallelujah. Oh, the Lord is going to open your eyes. கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். The hand of the Lord is coming upon you, dear brother, dear sister. அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமருகிறது. Oh, he is going to remove every scale from your eyes. உங்கள் கண்களில் இருக்கிற செதில்களை எல்லாம் அவர் நீக்க போகிறார். That veil is going to be removed. அந்த திரை விலக போகிறது. By the power of the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால். Oh Lord, I pray your blood will be sprinkled upon their eyes this morning. கர்த்தாவே, உம்முடைய இரத்தம் இந்த காலை நேரம் இவர்கள் கண்களின் மீது தெளிக்கப்படுவதாக. Everything that's been blocking their vision, இவர்கள் தரிசனத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது every அனைத்தும் confusion be removed in Jesus' mighty name. எல்லா குழப்பங்களும் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே நீங்கி போவதாக. Open their eyes, இவர்கள் கண்களை that they will திறந்தருளும். see the miracle that's waiting for them. இவர்களுக்காகவே காத்திருக்கும் அற்புதத்தை இவர்கள் காண்பார்களாக. Open their eyes, Lord, கர்த்தாவே, இவர்கள் கண்களை so they will திறந்தருளும். see a way where there is no way. வழியே இல்லாத இடத்தில் வழியை காண That செய்வீராக. path that you have created in the wilderness, வனாந்திரத்தில் உருவாக்கி இருக்கும் அந்த பாதையை, that way you have created in the middle of the ocean, சமுத்திரத்தின் மத்தியில் உருவாக்கி வைத்திருக்கும் அந்த வழியை, that door that you have created just for them. இவர்களுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி இருக்கும் அந்த வாசலை, Oh, this morning by your power, இந்த காலை நேரத்தினுடைய வல்லமையினால் open their eyes. இவர்கள் கண்களை They திறந்தருளும். would see the power of the word of God. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இவர்கள் காண்பார்களாக. They will know that if you have promised, நீர் வாக்கு பண்ணினால் you will also do it. அதை செய்வீர் என்று அறிந்திருப்பார்களாக. Let them see the miracle today. இன்றே இவர்கள் அந்த அற்புதத்தை காண்பார்களாக. Wipe away all their tears. இவர்கள் கண்ணீரை எல்லாம் துடையும். Lord, let all their tears be turned into tears of joy. கர்த்தாவே, இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராய் மாறுவதாக. ஒரு தாயை போல இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றும் ஆண்டவரே. அவர்களை சுற்றி கார்மேகம் போல இருள் அவர்களை சூழ்ந்திருந்தாலும் நீரே தேவரீர் அவர்களுடைய வெளிச்சமாக வந்து இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லி இந்த மாதத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரோ ஆண்டவரே, எல்லா இருளையும் நீர் வெளிச்சமாக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அப்பா, நீரே அவர்களுக்கு ரட்சிப்பும், நீரே அவர்களுக்கு பலனாக, நீரே அவர்களை உயர்த்துகிறவராக வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய முகம் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. அவர்களுக்கு தேவைகள் எல்லாம் நீர் சந்தியும். பலவீனமா இருக்கிறவர்களுக்குள்ள புதிய பலன் இந்த காலை வேளையில வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நிரப்பும், உம்முடைய பலத்தால நிரப்பும். சத்துருவுடைய எல்லா பிடியிலிருந்தும் அவர்களை நீர் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, for every shame that your people have seen, உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே சந்தித்த எல்லா அவமானத்துக்கும் ஈடாக, Lord, according to your word, honor comes from you. உம்முடைய வார்த்தையின்படியே கனம் உம்மிடமிருந்து வருவதாக. You place double honor upon your people. இரண்டத்தனையான கனத்தை உம்முடைய ஜனங்கள் மீது வைப்பீராக. All that the enemy has tried to do against your children, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக சத்துரு செய்ய முயன்ற எல்லா
Let பாதகங்களும் those weapons be destroyed. அந்த ஆயுதங்கள் அனைத்தும் அழிந்து போவதாக. Bless them and expand them. இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் எல்லையை விரிவாக்கும். Lift them up. இவர்களை உயர்த்தி நிறுத்தும். கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் வேலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் வேலன் உனக்களிப்பார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Oh, by the praise of our lips, நம்முடைய உதடுகளின் துதியினால், by our worship this morning, we are going to build a throne for the King of Kings. நம்முடைய ஆராதனை மூலம் இந்த காலை நேரம் ராஜாதி ராஜாவுக்கு சிங்காசனத்தை Let அமைக்கிறோம். our Lord Jesus Christ alone be exalted in our life and our worship today. இன்றைக்கு நம்முடைய ஆராதனை மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் உயர்த்தப்படுவாராக. Hallelujah. ஹல்லேலூயா. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழு
தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்திய உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்திய உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்திய உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். அன்போடு சொல்லுவோமா ஒரு முறை கூட? எங்களோடென்றும் வாசம் செய்யும். உங்களுடைய ஆசையை நீங்க தெரிவிப்பீங்களா? எங்களோடென்றும் வாசம் செய்யும். Lord, let our life be your habitation. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை உம்முடைய வாசஸ்தலமாய் இருப்பதாக. Let us live in your dwelling place. நாங்கள் உம்முடைய வாசஸ்தலத்தில் தங்கி இருப்போமாக. Let our body be the temple of the Holy Spirit. எங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் இருப்பதாக. Let the life that we live now, இப்பொழுது நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையானது, every moment of our life, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணப்பொழுதுமே help us to live in Jesus, இயேசுவுக்குள் வாழ எங்களுக்கு உதவி hidden செய்யும். inside Jesus, இயேசுவுக்குள் மறைந்திருப்போமாக. and Jesus Christ alone living inside us. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எங்களுக்குள் ஜீவிப்பீராக. Not our flesh, எங்கள் மாம்சம் வேண்டாம். not our old man, எங்கள் பழைய மனுஷனும் not வேண்டாம். our carnal thoughts, எங்கள் மாம்சீக எண்ணங்களும் அல்ல. not anything demonic, பேய்த்தனத்துக்கு அடுத்த வேறொன்றும் வேண்டாம். but Christ alone live inside us. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எங்களுக்குள் வாசம் Let Christ பண்ணுவீராக. alone speak through us. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எங்கள் மூலம் Let பேசுவீராக. our Christ alone think through our mind. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எங்கள் மனதின் மூலம் சிந்திப்பீராக. Let Christ alone look at others through his love, eyes of love. கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தம்முடைய அன்பின் கண்கள் ஊடாக எங்கள் மூலம் மற்றவர்களை பார்ப்பீராக. With Christ, கிறிஸ்துவோடு கூட help us to fulfill the will of the Father. பிதாவின் சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. Oh, hallelujah. ஹalleluya. Let your presence be found in your children's lives. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளில் காணப்படுவதாக. Let them be one with you. இவர்கள் உம்மோடு ஒன்றித்து சேர்ந்திருப்பார்கள். Turn all their darkness into light. இவர்கள் இருளை எல்லாம் வெளிச்சமாக்குவீராக. Bless them and make them a great blessing. இவர்களை ஆசீர்வதித்து பேராசீர்வாதங்கள் ஆக்கும். Let your presence continue to be with us. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு We தாபரிக்கட்டும். give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே In உரித்தாக்குகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். Hallelujah. ஹalleluya. We want to welcome every one of you for the Sunday morning service. இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். On behalf of Pastor Caleb Joshua, பாஸ்டர் காலேப் ஜோஷுவா அவர்கள் சார்பாக I think this is our last online only Sunday worship service. வெறும் நேரலையில் மாத்திரம் நடைபெறுகிற நம்முடைய ஞாயிறு ஆராதனை இதுதான் கடைசி என்று நான் நம்புகிறேன். Hallelujah. ஹalleluya. From next Sunday onwards, அடுத்த ஞாயிறு முதற்கொண்டு we will be doing both online as well as in-person service. நேரில் நம்முடைய சபை வளாகத்திலேயும் நேரலையிலுமாக ஞாயிறு ஆராதனை நடைபெறும். Hallelujah. Hallelujah. How many of you are really happy for that? உண்மையிலேயே இது நிமித்தம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are so joyful to come into the house of the Lord? மீண்டும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வருவதை குறித்து எத்தனை பேர் மிகவும் மகிழ்ச்சியில் பொங்குகிறீர்கள்? Just like the psalmist. சங்கீதக்காரனை போலவே One thing that I desire, ஒன்றை நான் விரும்பினேன், to be in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கவே நாடினேன். Hallelujah. Hallelujah. To come and meditate and research the word of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராய்ச்சி செய்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவே
செய்யவே Oh, விரும்புகிறேன். that's what we're going to do next Sunday. அடுத்த ஞாயிறு அதைத்தான் நாம் நேரில் செய்ய But போகிறோம். those of you who cannot come next week to our church, அடுத்த வாரமும் நம்முடைய சபை வளாகத்துக்கு நேரில் வர இயலாதவர்களுக்கு சொல்லுகிறோம். we remember you. உங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். We'll be praying for you. உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். And we will be connecting through online. நேரலையில் இணையத்தில் உங்களோடு இணைந்திருப்போம். Hallelujah. Hallelujah. God has been a wonderful God. கர்த்தர் நமக்கு மிகவும் அற்புதமானவராக இருந்திருக்கிறார். Every time I share testimonies of God's provision. தேவனுடைய பரிகார போஷாப்பை குறித்து நான் சாட்சி சொல்லும் So போதெல்லாம் as the last Sunday for online only service, வெறும் நேரலையில் மாத்திரம் நடக்கிற இந்த கடைசி ஞாயிறு ஆராதனையில் I want to share my testimony. என்னுடைய சாட்சியை பகிர விரும்புகிறேன். I want to say God is a faithful God. தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறேன். When this pandemic started, இந்த பொது முடக்க பெருந்தொற்று பரவல் தொடங்கின no one போது knew how long it's going to happen. இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று யாரும் தெரிந்திருக்கவில்லை. Pastor Caleb and I, ஆனால் பாஸ்டர் காலேபும் நானும் we went into the presence of the Lord தேவ சமூகத்துக்குள் சென்றோம். and we asked the Lord to send his provision for us. வேண்டிய பரிகார போஷாப்புகளை கர்த்தரே அனுப்பும்படி வேண்டிக் கொண்டோம். For the church, சபையின் தேவைகளுக்காகவும் for all the pastors of a church, சபையின் எல்லா போதகருடைய all the தேவைகளுக்காகவும் expenses of a church, நம்முடைய சபையின் மற்ற எல்லா செலவினங்களுக்காகவும் we asked the Lord to provide for us. கர்த்தரே எல்லாவற்றையும் தரும்படி கேட்டோம். God has been faithful கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்திருக்கிறார். until today. இன்று வரைக்கும் With all gratitude in our heart, இருதயத்திலே உள்ள முழுமையான மிகுந்த நன்றி அறிதலோடு we can boldly say தைரியமாக சொல்லுவோம், that God provided all our needs. கர்த்தர் எங்கள் தேவைகளை எல்லாம் Not சந்தித்தார். only we took care of so many families, அநேக குடும்பங்களின் தேவையை நாங்கள் சந்தித்தது we மட்டுமல்லாமல் took care of some of the children's education. சில பிள்ளைகளுடைய படிப்பையும் பார்த்து கொண்டோம். So many people were admitted in the hospital. அநேகர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். They won't know where to go. எங்கே போவதென்று தெரியாமல் தவித்தார்கள். When they come to us, அவர்கள் எங்களிடத்தில் வந்தபோது God helped us to bless them. அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் எங்களுக்கு உதவி There செய்தார். were so many other funerals in the fellowship churches. நம்முடைய கிளை சபை ஊழியங்களோடு எத்தனையோ அடக்க ஆராதனை நடந்தன. So many meetings. அநேக கூட்டங்கள் நடந்தன. Everything God was able to provide through us. எல்லாவற்றுக்குமான தேவையை எங்கள் மூலம் சந்திக்க தேவன் வல்லவராய் இருந்தார். On top of that, இதெல்லாவற்றுக்கும் God மேலாக also started this church renovation project. தேவன் நம்முடைய திருச்சபை வளாகத்தை புது பொலிவுக்குள்ளாக்கும் பணியையும் துவங்க உதவி We just செய்தார். started as a very small extension. மிகவும் ஒரு சிறிய விரிவாக்கமாகத்தான் ஆரம்பித்தோம். Just a few wirings. சில ஒயர்களை பழுது பார்க்கும் பணிதான். But we don't know how God provided. தேவன் எப்படிதான் தேவைகளை சந்தித்தாரோ If He would தெரியவில்லை. have told us, அவர் மாத்திரம் எடுத்து சொல்லி இருந்தால் you're going to do all this, இதெல்லாம் நீங்க செய்ய போறீங்க, we would have said no. நாங்க இல்ல முடியாதுன்னு We சொல்லி don't want to do that அதை செய்ய நாங்க விரும்பலன்னு சொல்லி because we cannot do it. ஏன்னா எங்களால அதை செய்ய முடியாது. So He did not reveal everything to us. எல்லாவற்றையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி விடவில்லை. Little by little, கொஞ்சம் கொஞ்சமாக beautifully, அழகுற in His time, அவர் நேரத்தில் the Lord led us. கர்த்தர் எங்களை நடத்தினார். So today I want to share my testimony. இன்னைக்கு என்னுடைய சாட்சியை I சொல்லுகிறேன். want to brag about our God. தேவனை குறித்து பெரிதாக தம்பட்டம் அடிக்கிறேன். Hallelujah. Hallelujah. He is the eternal God. இவரே நித்தியமான தேவனாய் இருக்கிறார். Under His wings we will take our refuge. அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுந்து விடுகிறோம். He is able to provide for you and for me. உங்களுக்கும் எனக்கு வேண்டியதை அவர் கொடுக்க Shall வல்லவராய் we இருக்கிறார். close our eyes now? கண்களை மூடிக்கொள்வோமா? Heavenly Father, பரலோக we பிதாவே, want to thank you for sending us your son, உம்முடைய திருக்குமாரன் எங்களுக்காக அனுப்பின தயவுக்காக நன்றி the சொல்கிறோம். greatest gift of all. எல்லாவற்றிற்கும் பெரிதான உச்சிதமான And ஈவு. thank you one more time இன்னும் ஒரு முறை கூட நன்றி for சொல்கிறோம். taking care of so many families, அநேக குடும்பங்களை பராமரித்துக் கொண்டீரே. so many individuals, ஒவ்வொரு தனிநபர்களாக அநேகரை கவனித்தீரே. for almost 1 year. ஏறக்குறைய ஒரு வருஷம் முழுவதும் Oh, how wonderfully you took care of us. எவ்வளவு அதிசயமாய் எங்களை பொறுப்பெடுத்து கவனித்துக் கொண்டீர். We want to thank you. உமக்கு நாங்கள் மனதார நன்றி We want to சொல்கிறோம். thank you. உமக்கு நன்றி சொல்ல We want to வந்திருக்கிறோம். thank you. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Even now we pray that you would bless the tithe and the offering. இப்போதும் கர்த்தர் எங்கள் தசமபாகம் காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீராக. Break it அதை பிட்டு and multiply பல it. மடங்கு பெருக பண்ணும். You are a great God. நீர் மகத்துவமான தேவன். We love you, Jesus. இயேசுவே உம்மை நேசிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. God is so good. கர்த்தர் ரொம்ப We நல்லவருங்க. started our registration last week. கடந்த வாரம் திருச்சபை சபை ஆராதனையில் கலந்து கொள்வதற்கான பதிவு செய்ய ஆரம்பித்தோம். We started both the online as well as in person at the same time. நேரலையிலும் அதே நேரத்தில் நேரில் வருகிறவர்களும் பதிவு செய்வதற்காக ஆரம்பித்தோம். So
just to give you an update, அதை குறித்த ஒரு விவரம் கொடுக்கிறோம். hundreds of people came to register in person. நேரிலே பதிவு செய்வதற்காக நூற்றுக்கணக்கானோர் வந்திருந்தார்கள். Also, there were so many people were registering online. இணையத்தில் நேரிலும் அநேகர் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். So, within few minutes, all the reservation was complete. பதிவு செய்ய தொடங்கின சில நிமிடங்களுக்குள்ளே எல்லா முன்பதிவும் நிறைவடைந்து விட்டது. Especially for the first service. அதிலும் குறிப்பாக முதலாம் ஆராதனையில் பங்கு பெறுவதற்கான பதிவு முழுவதும் நிறைந்து விட்டது. So, as of now, இப்போதைக்கு பார்க்கும் பொழுது both the services are full. இரண்டு ஆராதனைகளிலும் பங்கேற்பதற்கு இடம் நிரம்பி விட்டது. Even there are many people who are on the wait list. காத்திருப்போர் பட்டியலில் அநேகர் இருக்கிறார்கள். So in case you feel that you will not be able to come even after reserving, ஒருவேளை நீங்கள் பதிவு செய்த பின்னரும் உங்களால் வர முடியாது என்று நினைத்தால் I kindly request you to cancel it. தயவு செய்து உங்கள் பதிவை நீங்கள் ரத்து செய்யும்படி கேட்கிறேன். So that there are really hundreds of people on the wait list. அதன் மூலம் நூற்றுக்கணக்கானோர் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறார்கள். We will give them an opportunity to come and worship the Lord in person. அவர்கள் நேரில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் வாய்ப்பு கொடுக்கலாமே. Hallelujah. Hallelujah. So we are so glad that so many of you have made the reservation. உங்களில் அநேகர் முன்பதிவு செய்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். Of course it is just a free, just for reserving blocking a seat for you. உங்களுடைய இருக்கையை உங்களுக்கு ஒதுக்கி வைப்பதற்கான இலவசமான முன்பதிவு தான். It is free of charge. இதற்காக எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. This is not a sales. இது விற்பனை செய்யப்படவில்லை. There is no ticket. இதிலே எந்த சீட்டும் It வழங்கவில்லை. is just blocking a number for you to come here. நீங்கள் நேரில் சபைக்குள் வருவதற்காக ஒரு எண்ணை உங்களுக்காக ஒதுக்கி முன்பதிவு செய்கிறோம், அவ்வளவுதான். Hallelujah. Hallelujah. As you all know, service timings are, நம்முடைய சபையின் ஆராதனை நேரங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். it's 8 a.m. and 10 a.m. காலை 8 மணி, காலை 10 மணி. And the service will last only for almost an hour. ஏறக்குறைய 1 மணி நேரம் தான் ஆராதனை நடக்கும். You're going to be seeing a video after the announcements. அந்த அறிவிப்புகளுக்கு பின்பு ஒரு காணொளி காட்சி இன்றைக்கு நீங்கள் விசேஷமாய் காணப்போகிறீர்கள். The video is very clear of showing how to enter and how to get your ticket scanned. நீங்கள் நேரில் வரும்பொழுது எப்படி சபைக்குள்ளே வர வேண்டும், உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காகிதத்தை எப்படி நீங்கள் ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. So kindly take time to watch the video. தயவு செய்து இதற்கு பின்பு வருகிற இந்த காணொளி காட்சியை It is- நேரம் எடுத்து பாருங்கள். It is narrated in Tamil for your ease. நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படி தமிழில் விளக்கப்பட்டு உள்ளது. So let me share a few things that is narrated in the video. அந்த காணொளி காட்சியிலே சொல்லப்பட்டிருக்கிற சில கருத்துக்களை நான் மீண்டும் ஒருமுறை கூட பதிவு செய்கிறேன். The entrance to our sanctuary நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளான நுழைவாயில் is only through one gate, gate number 1 on Brooklyn Road. பிரிக்லின் சாலையில் இருக்கக்கூடிய முதலாவது கேட் வழியாக மட்டும்தான் உள்ளே நீங்கள் வர முடியும். All the other gates will remain closed. மற்ற எல்லா வாசல்களும் பூட்டப்பட்டிருக்கும். Gates on Shanmugarayan Street will remain closed. சண்முகராயன் தெருவில் இருக்கிற வாசல்களும் பூட்டப்பட்டிருக்கும். Gates on Ponnan Street will remain closed. பொன்னன் தெருவில் இருக்கிற வாசலும் பூட்டப்பட்டிருக்கும். Only gate number 1 on Brooklyn Road will be opened. பிரிக்லின் சாலையில் இருக்கக்கூடிய முதலாவது எண் வாசல் மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கும். When you come to church, நீங்கள் சபைக்கு வரும்போது kindly bring your printed copy of the QR code. தயவு செய்து உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற QR கோடின் அந்த அச்சடிக்கப்பட்ட பிரதியை கையில் கொண்டு வாருங்கள். If you already have it in the email on your phone, உங்கள் கைபேசியில் இருக்கிற மின்னஞ்சலில் QR கோட் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குமானால் then you don't have to take a paper copy. நீங்கள் காகிதத்தில் ஒரு நகல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Don't leave your phone at home and come here. உங்களுடைய திறன்பேசியை வீட்டிலே விட்டுவிட்டு வந்து விடாதீர்கள். Please bring some proof of your QR code. உங்கள் QR கோடுக்கான ஏதாவது ஒரு ஆதாரத்தை தயவு செய்து கொண்டு வாருங்கள். You will need a QR code even for your bike parking or car parking. உங்களுடைய இருசக்கர வாகனத்தையோ காரையோ நிறுத்துவதற்கும் கூட உங்கள் QR கோட் வேண்டும். When you come to church, நீங்கள் சபைக்கு நேரில் வரும்போது kindly wear your mask. தயவு செய்து முகக்கவசத்தை அணிந்திருக்க In வேண்டும். case you forget your mask, ஒருவேளை உங்கள் முகக்கவசத்தை we மறந்திருந்தால் kept a stall where you can go and purchase a mask. நீங்கள் போய் ஒரு முகக்கவசத்தை வாங்கிக் கொள்வதற்காக ஒரு கடை It வைத்திருக்கிறோம். is for 5 rupees. 5 ரூபாய்க்கு முகக்கவசம் கிடைக்கும். You can buy it, wear it and then enter the sanctuary. முதலாவது முகக்கவசத்தை வாங்கி அதை அணிந்து கொண்டுதான் உள்ளே வர வேண்டும். If you in case you
you need water. ஒருவேளை குடிக்க தண்ணீர் We தேவைப்படுமானால் are not going to keep any water tanks inside the hall. நாங்கள் சபை வளாகத்துக்குள்ளே எங்கேயும் தண்ணீர் குடிப்பதற்கான குடுவைகளை வைக்க For மாட்டோம். safety reasons, we don't want the cups to be used and shared by people. பாதுகாப்பு நலன் கருதி அந்த கோலையை மற்றவர்கள் பயன்படுத்தி மறுபயன்பாட்டுக்கு வைக்க நாங்கள் விரும்பவில்லை. So bring your own water bottles. ஆகவே நீங்களே வரும்பொழுது சொந்த குடிநீரை கையில் கொண்டு வாருங்கள். In case you forget your water bottle, ஒருவேளை குடிநீர் கொண்டு வர மறந்துவிட்டால் you can also buy it for 10 rupees. 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. When you come on Sunday, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்போது if you come in early, நீங்கள் முன்கூட்டியே வந்தால் the check-in process will be easy for you. நீங்கள் சபைக்குள்ளே வருவதற்கான சோதனை வழிமுறை மிகவும் சுலபமாய் எளிதாய் You இருக்கும். can come into this sanctuary, நீங்கள் சபை வளாகத்துக்குள் வரலாம், abide in his presence. அவருடைய சமூகத்துக்குள்ளேயே வாசம் பண்ணலாம். Hallelujah. Hallelujah. But quietly, அமெரிக்கையோடு கூட with all reverence. எல்லா பயபக்தியோடும் We want to enforce the structure of the tabernacle very much in the coming days. இனி வரும் நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த கட்டமைப்பை மிகவும் அதிகமாக சபைக்குள்ளாக வலியுறுத்த விரும்புகிறோம். Outer courts, வெளிப்பிரகாரம், holy place, பரிசுத்த ஸ்தலம், most holy place. மகா பரிசுத்த So ஸ்தலம். when you come into the sanctuary, ஆகவே நீங்கள் பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள் வரும்போது you might see some of your friends. உங்களுடைய நண்பர்களிலே சிலரை நீங்கள் பார்க்கலாம். Aha ha ha ha, எப்படி இருக்கீங்க? Don't do all that inside the sanctuary. சபை வளாகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படி சத்தம் போட்டுலாம் சிரிக்க கூடாதுங்க. Let's have a very reverential attitude. பயபக்தியுரிய ஒரு மனப்பான்மையை கையாள்வோம். Let's come into his presence with gratitude in our hearts. இருதயத்திலே நன்றி பெருக்குள்ளவர்களாய் தேவ சந்நிதிக்குள் கூடி வருவோம். When we read what people did after they built the walls, அன்றைக்கு அந்த அலங்கத்தை கட்டின பின்பு மக்கள் செய்ததை படிக்கும்போது they cried with joy. அவர்கள் ஆனந்த களிப்பில் கெம்பீரித்து சத்தமிட்டு அழுதார்கள். Their cry was heard far away. அவர்களுடைய அந்த கண்ணீரின் கூக்குரல் வெகு தூரத்தில் கேட்கப்பட்டதா. Come with some eagerness. நீங்கள் ஆர்வத்தோடு ஆவலோடு வாருங்கள். Hallelujah. Hallelujah. I hope you all understand the reverence that we are expecting you to have. எப்படிப்பட்ட பயபக்தியை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். One more thing, we want to be very, very strict. இன்னும் ஒரு காரியத்திலே மிக மிக கண்டிப்பா இருக்க விரும்புகிறோம். Gate number 1, the main gate will be closed 15 minutes after the start of the service. சபையின் ஆராதனை ஆரம்பித்து 15 நிமிடங்கள் கழித்த உடனேயே பிரதான வாசலா இருக்கிற முதலாவது என் கேட் பூட்டப்பட்டு So விடும். once our team closes the gate, நாங்கள் நியமித்திருக்கிற எங்கள் குழுவினர் ஒரு முறை அந்த பிரதான வாசலை மூடிவிட்டால் please don't fight. தயவு செய்து வெளியே நின்று சண்டை போடக்கூடாதுங்க. Just because you came 2 minutes, 3 minutes late, do not ask them to open the gate. 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க தாமதமா வந்தீர்கள் என்பதற்காக தயவு செய்து கதவை திறக்கும்படி சண்டை போடக்கூடாது. When I was in school, நான் பள்ளியில் படித்த when நாட்களில் they closed the gate, அவங்க அந்த வாசலை மூடிட்ட when I am பின்பு late, நான் தாமதமாய் வந்தால் I cannot go inside. என்னால உள்ள போக முடியாது, விட மாட்டாங்க. I have to go home. நான் உடனே வீட்டுக்கு தான் திரும்பி போயிரணும். But in the house of God, ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கோ if we say the service is at 8 o'clock, ஆராதனை 8 மணிக்குன்னு சொன்னா let us not plan to come here at 8:30. 8:30 மணிக்கு போனா பரவாயில்லன்னு திட்டம் பண்ணக்கூடாதுங்க. Let's not disturb other people. மற்றவர்களுக்கு நாம் தொந்தரவு I செய்யக்கூடாது. know so many of them are coming with the eagerness to be in his presence. தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இன்னிருந்த மக்கள் பயபக்தியோடு வருகிறார்கள். When you come late, நீங்க தாமதமா வரும்போது you are disturbing the presence of the Lord. நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு இடையூறு செய்கிறீர்கள். Let's be someone who will bring the presence of the Lord. நாம் தேவ பிரசன்னத்தை வருவிக்கிற ஒருவராக இருப்போமே. Because we want even our staff to come inside and participate in the service. திருச்சபை ஊழியங்களுக்கு அடுத்த அலுவலக பணியாளர்களும் 15 நிமிடத்திற்கு முன்கூட்டியே சீக்கிரமாக வந்து ஆராதனையில் அமர வேண்டும் என்று தான் சொல்லி இருக்கிறோம். When the worship begins, ஆராதனை ஆரம்பிக்கும் போது, when the sermon begins, பிரசங்கம் தொடங்கும் போது we do not encourage anybody to standing outside our sanctuary. பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு வெளியே ஒருவரும் நிற்க நாங்கள் அனுமதிக்க We விரும்பவில்லை. want everyone to be seated inside. எல்லாருமே சபை வளாகத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. God is a good God. தேவன் நல்லவர். We have to give him so much of reverence. அளவுக்கு அதிக பயபக்தி அவருக்கு நாம் காண்பிக்க வேண்டும். Let's honor the Lord. கர்த்தரை நாம் கனம் பண்ணுவோம். Hallelujah. Hallelujah. I just want to tell you one more thing. இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Still so much of pending work is going on. இன்னும் திருச்சபையிலே ஏராளமான பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. Because just last week, கடந்த வாரத்தில் தான் we wanted to put a lot of big
wiring underneath the ground. நாங்கள் நிலத்தடிக்கு கீழே நிறைய உயர்களை புதைக்க விரும்பினோம். Because usually in our church, பொதுவாக நம்முடைய சபையில் you would have seen so many wires hanging everywhere. திரும்புகிற பக்கமெல்லாம் ஆங்காங்கே நிறைய உயர்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்திருப்பீங்க. For the past 20-30 years, கடந்த 20-30 வருடங்களாக so many connections were done only outside the walls. நிறைய இணைப்புகள் சுவருக்கு வெளியே தான் செய்யப்பட்டிருந்தன. So now what we have done, இப்பொழுது நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் all என்றால் the wiring is done underneath the ground. எல்லா மின் இணைப்புகளின் ஒயர்களையும் நிலத்துக்கு கீழே புதைத்து So செய்திருக்கிறோம். just last week, போன வாரத்துல தான் we installed big cabling underneath the ground. நிலத்தடிக்கு கீழே பெரிய பெரிய கேபிள் ஒயர்களை புதைத்தோம். Where the whole sanctuary is connected from the front to the end to left to right. முழு பரிசுத்த வளாகமே முன்பிலிருந்து பின்பு வரைக்கும் இடதிலிருந்து வலது வரைக்கும் இணைந்திருக்கிறது. Through wiring. ஒயரிங் மூலமாக So இணைத்திருக்கிறோம். you won't see any wires outside. இனிமேல் நீங்கள் வெளியில எந்த ஒயர் தொங்குவதையும் பார்க்க முடியாது. Because of that, அது நிமித்தமாக some of the work has been delayed. சில பணிகள் தாமதமாகி So கொண்டிருக்கின்றன. when you come on 14th, ஆகவே 14ஆம் தேதி நீங்கள் நேரில் வரும்போது you will still see incomplete work. இன்னும் பணி நிறைவடையாமல் இருந்திருக்கிறதை பார்ப்பீர்கள். Because the work will continue on. ஏனென்றால் அந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். But as the Lord led Pastor Caleb, ஆகிலும் பாஸ்டர் காலேப் அவர்களை தேவன் வழிநடத்தினபடி he wanted to open the service on February 14th. பிப்ரவரி 14ஆம் தேதியே ஆராதனைக்கு மக்களுக்கு திறந்து விட வேண்டும் என்று விரும்பி We இருக்கிறார்கள். announced it 3 weeks ago, 3 வாரங்களுக்கு முன்பு இதை அறிவித்தோம். and we are working very hard towards that. எப்படியாவது அந்த நாளுக்கு ஏற்றபடி வேகமாக கடினமாய் உழைத்து So வருகிறோம். kindly bear with us if there is any inconvenience. ஆகவே ஏதாயிலும் அசௌகரியங்கள் இருக்குமானால் தயவு செய்து பொறுத்துக் If கொள்ளுங்கள். you see debris, don't mind. எங்கேயாவது ஏதாவது இடிபாடுகள் சிந்தி இருக்கிறது கண்டால் If the பொருட்படுத்தாதீர்கள். TV is not clear, please don't mind. அந்த காணொளி திரை சரியாக தெளிவாக இல்லை என்றால் பொருட்படுத்த வேண்டாம். If the audio is not clear, please don't mind. ஒலி அமைப்பு தெளிவாக இல்லையா பொருட்படுத்தாதீர்கள். We're trying our best to make it perfect. எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்க எங்களால் இயன்ற அளவுக்கு But முயற்சிக்கிறோம். we will come there very soon. அதி சீக்கிரத்தில் அந்த தேர்ச்சி அடைந்து விடுவோம். Hallelujah. Hallelujah. By the grace of God, தேவ கிருபையினால் we are going to participate in the Holy Communion on the 14th. 14ஆம் தேதி கர்த்தருடைய திருவிருந்தில் பங்கேற்க போகிறோம். Let's come with a prayerful attitude ஜெப சிந்தையோடு வருவோம். and let's participate in the Holy கர்த்தருடைய Communion. பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுவோம். In fact, we really plan to have a small prayer before 14th. உண்மையில் 14ஆம் தேதிக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை நடத்த திட்டமிட்டோம். We wanted to call some of our pastors and a close few friends. சில போதகர்கள் சில நெருங்கின சபை மக்களை அழைத்து ஜெபம் நடத்த விரும்பினோம். But due to this delay in lot of work, ஏராளமான பணிகள் தாமதமாகிறது நிமித்தம் we won't be able to have the small prayer meeting. நாங்கள் திட்டமிட்டபடி அந்த சிறிய ஜெப கொடுகையை நடத்த முடியாது. Instead, we will meet on the 14th. மாறாக நேரடியாக 14ஆம் தேதி நாம் யாவரும் நேரில் For சந்திப்போம். the first service at 8 a.m. காலை 8 மணிக்கு முதல் ஆராதனையும் and the second service at 10 a.m. காலை 10 மணிக்கு இரண்டாவது ஆராதனையும் நடைபெறும். Hallelujah. Hallelujah. Our office is opened from 3 to 5 p.m. 3 முதல் 5 மணி வரை நம்முடைய அலுவலகம் திறந்திருக்கும். We will inform you about the next registration for the 21st a little later. 21ஆம் தேதி ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்வதற்கான அடுத்த பதிவை பிற்பாடு நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். Hallelujah. Hallelujah. If you already ordered your calendars, நம்முடைய சபைக்கான காலண்டர்களுக்காக நீங்கள் ஆர்டர் கொடுத்திருந்தால் you can come and collect it from our office. நம்முடைய சபை அலுவலகத்தில் வந்து நீங்கள் அதை We பெற்றுக்கொள்ளலாம். have set up a new reception room. ஒரு புதிய வரவேற்பு அறையை It அமைத்திருக்கிறோம். is looking very beautiful. ரொம்ப அழகா அருமையா You இருக்குங்க. can see some pictures now. இப்பொழுது அதற்கான சில படங்களை நீங்கள் பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. Also, the weekly prayer guide for this week is அதோடு இந்த வாரத்துக்கான ஜெப வழிகாட்டி என்னவென்றால் thanking God for His peace. தேவனுடைய சமாதானத்துக்காக அவருக்கு நன்றி No சொல்வோம். matter what is happening around நம்மை us, சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருந்தாலும் சரி we can remain in peace நாம் சமாதானமாய் இருக்க முடியும். because the Prince of Peace is with us. சமாதான பிரபு நம்மோடு இருக்கிறாரே. Hallelujah. Hallelujah. How many of you have visited our website? எத்தனை பேர் நம்முடைய சபையின் இணையதளத்துக்கு வருகை I புரிந்தீர்கள்? see that lot of people went to a website for the very first time last week. கடந்த வாரம்தான் முதல் முறையாக அநேகர் நம்முடைய சபையின் இணையதளத்துக்கு வருகை புரிந்ததை பார்த்தேன். And also many have subscribed for our email newsletter. அநேகர் நம்முடைய மின்னஞ்சல் கடிதத்துக்காக சந்தாதாரராய் பதிவு If செய்திருக்கிறீர்கள். you have not subscribed for our email newsletter yet, மின்னஞ்சல் மூலமாக சபையின் கடிதம் வரும்படி நீங்கள் இன்னும் சந்தாதாரராய் பதிவு செய்யவில்லை we என்றால் kindly request you to take time and fill your name, email address and your phone number and birth date. தயவு செய்து நேரம் எடுத்து உங்களுடைய பெயர், முழு விலாசம், உங்களுடைய பிறந்த நாள், உங்கள் மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்யுங்கள். We will send you monthly e-newsletter of the things happening in our church. நம்முடைய சபையின் நடப்புகளை குறித்த மாத
மாதாந்திர செய்தி மடலை உங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்புவோம். Plus any updates. ஏதாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் இருந்தாலும் அனுப்பி வைப்போம். Plus your birthday greeting card. அதோடு உங்கள் பிறந்த நாள் வாழ்த்து மடலும் உங்களை தேடி வரும். Talking about birthdays, பிறந்த நாட்களை குறித்து பேசும்போது we will pray next week. அடுத்த வாரம் நாம் ஜெபிப்போம். Because you're going to be standing in the church. ஏனென்றால் நீங்கள் தான் சபையில் வந்து நிற்க போகிறீர்களே. We are all going to stand up like before. முன்பு செய்தது போல எழுந்து நிற்க We're போகிறோம். going to wish you and we're going to pray for you. உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிப்போம். Is that okay? சரிதானா அது? Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கே துதி God is a உண்டாகட்டும். wonderful God. நம்முடைய தேவன் அதிசயமானவர். Sometimes we can never comprehend His goodness. சில வேளைகளுடைய நன்மையை நம்மால் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. But He is good. ஆனால் அவர் நல்லவர். He is good. அவர் நல்லவர். Hallelujah. Hallelujah. Last week I was getting this song over and over again. கடந்த வாரம் முழுவதும் திரும்ப திரும்ப இந்த பாடல் மனதில் வந்து கொண்டே இருந்தது. மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. Probably we'll sing it next week when we all meet together. அடுத்த வாரம் நாம் ஒன்று கூடி வரும் பொழுது அதிகபட்சம் அந்த பாடலை பாடுவோம். Hallelujah. Hallelujah. We are so glad that we're going to see you all one more time in person. மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் நேரில் பார்ப்பதை நினைத்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. What a great joy. எவ்வளவு How பேரானந்தம். much He's going to be happy. எவ்வளவாய் அவர் சந்தோஷப்பட Let's போகிறார். come with an expectation. எதிர்பார்ப்போடு கூட கூடி வருவோம். And let's worship the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். Just lifting up our hands நம்முடைய கரங்களை உயர்த்தி and மகிழ்வோம். glorifying His name. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி For He is போற்றுவோம். worthy. அவர் பாத்திரராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. One more thing. இன்னும் ஒரு காரியம். As mentioned before, முன்பு சொன்னபடியே on every Sunday at evening 7 p.m. ஞாயிறு தோறும் மாலை 7 மணிக்கு you'll be able to watch our sermons through El Shaddai TV. நம்முடைய ஞாயிறு ஆராதனுடைய செய்தியை எல்ஷடாய் தொலைக்காட்சியிலே நீங்கள் கேட்கலாம். Please share it with your friends who don't have internet. இணையதள வசதி இல்லாத உங்கள் நண்பர்களோடு தயவு செய்து இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். Also try to connect us through social media. அதோடு சமூக ஊடக வலைதளங்கள் மூலம் எங்களோடு தொடர்பில் இணைந்திருங்க முயற்சியுங்கள். Subscribe through the YouTube channel, வலையொலி பக்கத்துக்கு சந்தாதாரராய் பதிவிடுங்கள். our Instagram and our Facebook pages. நம்முடைய இன்ஸ்டாகிராம் முகநூல் பக்கங்களிலேயும் சந்தாதாரராகுங்கள். Also one more thing. இன்னும் ஒரு காரியம். From our office we send updates through to your phone. நம்முடைய சபை அலுவலகத்திலிருந்து உங்களுடைய திறன்பேசிக்கு இப்போது இருக்கிற நிலவரத்தை அனுப்பி இருந்தோம். Usually we send a WhatsApp message. பொதுவாக புலனத்திலே வாட்ஸ்அப் செய்தி அனுப்புவோம். If you're still interested in receiving our WhatsApp messages, நம்முடைய சபையின் அலுவலகத்தில் இருந்து வாட்ஸ்அப் மூலமாக செய்திகளை பெற்றுக்கொள்ள இன்னும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் kindly reply yes to the following number. தயவு செய்து திரையில் நீங்கள் காணும் இந்த எண்ணுக்கு எஸ் என்று பதில் அனுப்புங்கள். Let me repeat that number to you. நான் அந்த எண்ணை திரும்ப சொல்லுகிறேன். 782393 782393 9016. 9016. This is only an outgoing phone. இது வெளியழைப்பு மாத்திரமே போகக்கூடிய ஒரு கைபேசி. It does not receive any incoming messages. இந்த கைபேசி உள்ளழைப்பு செய்திகளை பெறாது. For any incoming prayer request from you. உங்களிடமிருந்து நீங்கள் அழைக்கக்கூடிய இந்த உள்ளழைப்பு ஜெப விண்ணப்பங்களும் இந்த தொலைபேசி வாயிலாக நீங்கள் கொடுக்க முடியாது. If you've never been receiving our WhatsApp messages, இதுவரை எங்கள் வாட்ஸ்அப் செய்தியை நீங்கள் பெற்றதே இல்லை என்றால் you can also send a hello message to this number. இதே எண்ணுக்கு நீங்களும் அலோ என்ற ஒரு செய்தியை டைப் செய்து பதிவிடுங்கள். We will add your name to your list. எங்கள் பட்டியலிலே உங்கள் பெயரை சேர்த்துக் கொள்வோம். And we will start connecting with you. உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள ஆரம்பிப்போம். We like to connect with all our family members through WhatsApp. வாட்ஸ்அப் மூலம் நம்முடைய சபை குடும்பம் அங்கத்தினர் அனைவரோடும் தொடர்பில் இருக்க விரும்புகிறோம். Because there is a great strength in standing together. ஒன்றாக கூடி நிற்பதில் ஒரு வலிமையான பலன் இருக்கிறது. Sometimes when you are feeling low, சில வேளைகளில் நீங்கள் தனிமையில் வாடும்போது that might be the time that God will send you this message. அந்நேரத்தில் தேவன் சரியாக இந்த செய்தி உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கும். We have heard endless testimonies. இப்படி எண்ணிறந்த சாட்சிகளை Our கேட்டிருக்கிறோம். people saying, I was low and that is the time I got this message. ரொம்ப சோர்ந்து உள்ளம் துவண்டு போயிருந்த நேரத்தில் தான் சரியாக தேவன் இந்த செய்தி அனுப்பினார் மக்கள் சொல்றாங்க. God spoke to me. தேவன் என்னோடு So பேசினார். connect with ourselves. ஆகவே எங்களோடு கூட உறவில் இணைந்திருங்கள். Connect with the church family. சபை குடும்பத்தோடு தொடர்பில் இணைந்திருங்கள். Also, if you like to receive messages only in Tamil, தமிழில் மாத்திரம் உங்களுக்கு செய்திகள் வர வேண்டும் என்று விரும்பினாலும் please mention that also. அதையும் கூட நீங்கள் தயவு செய்து குறிப்பிடுங்கள். We are praying for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். And we want to uphold you, we want to connect with you and to encourage you and strengthen you. இன்னும் அதிகமாக உங்களோடு கூட தோள் கொடுத்து துணை நின்று உறவில் இணைந்திருந்து உங்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்க விரும்புகிறோம். நீங்க ரிசர்வேஷன் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று சபையில வந்து எப்படியாச்சும் உள்ள நுழைஞ்சு போயிடுறேன்
எனக்கு நிறைய பேர் தெரியும் அப்படின்ற எண்ணத்தோடு தயவு செய்து வராதீங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆவலோடு பயபக்தியோடு வருகிற நாளில் நம்ம சமாதானத்தை தேடுவோம், சமாதானத்தை நாடுவோம். ரிசர்வேஷன் உங்களுக்கு வெயிட் லிஸ்ட்டில் இருந்தும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகலைன்னா தயவு செய்து அடுத்த வாரத்துக்கு தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த QR கோட் ரிசர்வேஷன் பண்ணாமல் தயவு செய்து நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்து அவங்களுக்கு நீங்கள் ட்ரபிள் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் யாரெல்லாம் ரிசர்வேஷன் பண்ண முடியும், யாரெல்லாம் உள்ளே நுழைய முடியும் என்றால் 11 வயது ஆஃப்டர் 10 years, ஏன்னா கவர்மெண்ட் சட்டத்தின்படி அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் ரூல்ஸ் 10 years and below, 65 and above, 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 10 வயதுக்குள்ள சிறு பிள்ளைகளும் வரக்கூடாது என்று ஒரு அரசாங்கம் ஒரு ரூல் போட்டிருக்கிறாங்க. அதற்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் முழு மனதோடு ஒத்தாசை கொடுத்து அதை நம்ம we will follow that. நீங்களும் அதோடு ஒத்துழைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ கைண்ட்லி நீங்கள் செக் யுவர் ஏஜ், அதுக்கு பிற்பாடு நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய சபை ஆராதனைகள் நம்முடைய வளாகத்திலேயே ஆரம்பிக்கும்படி கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனைக்காக நீங்கள் உங்கள் காருகளிலேயோ மற்ற வாகனங்களிலோ வரும்போது கேட் 3 வழியாய் வருவதற்கு நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். யூ cannot enter through gate 3. அதை போலவே நீங்கள் வாகனங்களிலே ஆராதனைக்கு வரும்போது அல்லது மற்றபடி நீங்கள் வரும்பொழுதும் கேட் 2 வழியாகவும் நீங்கள் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். யூ cannot enter through gate 2 also. இதுதான் நம்முடைய சர்ச்சினுடைய கேட் 1. இந்த கேட் 1 வழியாகத்தான் நீங்கள் காருகளிலேயோ மற்ற வாகனங்களிலேயோ அல்லது வாகனம் இல்லாமல் வரும்போது அனுமதிக்கப்படுவீர்கள். உள்ளே நுழைந்த பிறகு நம்முடைய சபை விசுவாசிகள் வாலண்டியர்ஸாக உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஆயத்தமாயிருப்பார்கள். அவர்கள் சொல்லுகிற ஆலோசனையின்படி உங்களுடைய வாகனங்களை பொறுமையாக, நிதானமாக, மெதுவாக அவர்கள் காட்டுகிற பாதையிலே நீங்கள் மெல்ல உங்கள் வாகனத்தை செலுத்தி உங்கள் காருகளை எங்கு பார்க் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற அந்த இடத்திலே நீங்கள் குறிப்பாக அவர்கள் ஆலோசனைக்கு இணங்கி நிறுத்திக் கொள்ளுங்கள். வாகனங்கள் என்ன இடைவெளி விட்டு நிறுத்த சொல்லுகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் யூ கேன் பார்க் யுவர் கார்ஸ். அதே போலவே 2 வீலரிலே வருகிறவர்களும் கூட வாலண்டியர்ஸ் சொல்லுகிறபடி சரியான இடைவெளி விட்டு பொறுமையாக நீங்கள் உள்ளே வந்து 2 வீலர் பார்க்கிங் எங்கு நிறுத்த வேண்டுமோ அந்த இடத்திலே உங்களுடைய 2 வீலர்ஸையும் நிறுத்திக் கொள்ளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் செக்கிங் கவுண்டர். இந்த செக்கிங் கவுண்டருக்கு நீங்கள் வரும்போது ஒருவேளை நீங்க மாஸ்க், முகக்கவசம் அணியவில்லை என்றால் அதற்காக ஒரு பிரத்யேக கவுண்டர் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த கவுண்டருக்கு நீங்கள் நேரிலே சென்று அதற்குரிய விலை கொடுத்து உங்களுக்குரிய நீங்கள் மாஸ்கை நீங்கள் அணிந்து கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். இதை உங்கள் மூக்கு மற்றும் வாய் முழுவதுமாய் மூடுகிற விதமாய் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்டாற்போல் நீங்கள் இந்த மாஸ்கை கண்டிப்பாக அணிந்து கொள்ள வேண்டும். இந்த செக்கிங் கவுண்டருக்கு நீங்கள் வரும்போது முன்னதாகவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டும். முன்பதிவு செய்திருந்தால் ஒழிய இந்த செக்கிங் கவுண்டருக்குள் நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். செக்கிங் கவுண்டருக்கு வரும்பொழுது முன்பதிவு செய்த அந்த QR கோடை இவ்விதமாய் நீங்கள் காண்பித்தால் ஒழிய நீங்கள் உள்ளே வர இயலாது. இந்த QR கோட் செக்கிங் மற்றும் தெர்மல் ஸ்கேன் பண்ணுவார்கள். உங்களுடைய டெம்பரேச்சர் இதை போல இங்கு செக் பண்ணுவார்கள். அதையும் நீங்கள் இசைந்து கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இதை போல நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்திருந்தால் அந்த QR கோடை காண்பிக்கலாம். அதை போலவே உங்களுடைய ஹேண்ட் சானிடைசர் அவர்கள் சொல்லுகிற விதமாய் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய டெம்பரேச்சர் செக் அதையுமாய் தவறாமல் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் வரும்பொழுது பிரிண்ட் அவுட் இல்லாமல் உங்கள் மொபைல் ஃபோனிலேயே QR கோடு இருக்கும் என்றால் அதை பயன்படுத்தலாம். குடிநீர் ஒருவேளை நீங்கள் கொண்டு வராவிட்டால்
அதற்குரிய அந்த கவுண்டரில் போய் ட்ரிங்கிங் வாட்டருக்கு நீங்கள் அதற்குரிய விலை செலுத்தி ஒரு பாட்டிலை உங்களுக்காக தனியாய் வாங்கி செல்லும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். இதை போலவே வருகிற மற்ற ஒவ்வொருவருமாய் 8 மணி ஆராதனைக்கும் 10 மணி ஆராதனைக்கும் முன்னதாகவே சர்ச்சினுடைய கேம்பஸுக்குள்ளே வந்து இவ்வளவு செக்கிங் இருக்கிறபடியினாலே நிதானமாய் பொறுமையாய் ஜெபத்தோடு ஒருவருக்கு பின் ஒருவர் நீங்கள் இடைவெளி விட்டு இப்படியாக இந்த செக்கிங் கவுண்டர் வழியாய் ஆராதனை ஸ்தலத்திற்குள் நீங்கள் வரும்படியாய் அன்போடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் செக்கிங் கவுண்டருக்கு பிறகு நம்முடைய ஆராதனை ஸ்தலத்திற்குள் நுழையும் பாதை. இந்த பாதை வழியாக மாத்திரமே நீங்கள் அனுமதிக்கப்படுவீர்கள். நம்முடைய ஆராதனை ஸ்தலத்திற்குள் நுழைவதற்கு இதை தவிர வேறு எந்த பாதையிலையும் உள்ளே நீங்கள் வரக்கூடாது, வர அனுமதிக்கப்படவும் மாட்டீர்கள். எந்த ஒரு அவசரமும் படாமல் நிதானமாய் சமூக இடைவெளியை காத்து இவ்விதமாய் ஜெபத்தோடு தொடர்ந்து இந்த பாதையின் வழியாய் உள்ளே வரலாம். 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைகள், செகண்ட் சண்டேஸ், நம்முடைய ஆலயத்தில் திருவிருந்து ஆராதனை உண்டு, கம்யூனியன் சர்வீஸ் உண்டு. ஆகவே 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் இதை போன்ற ஒரு கம்யூனியன் கவுண்டர் வைத்திருப்போம். அதிலே அப்பமும் திராட்சை ரசமும் தனித்தனியாய் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வருகின்ற ஒவ்வொருவரும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்களாய் இருந்தால் மட்டும் இதில் ஒன்றை நீங்களாகவே கையில எடுத்து ஜெபத்தோடு ஆராதனை ஸ்தலத்திற்குள் கடந்து வரும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருவிருந்துக்குரிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் பெற்று செல்லும் போது ஆராதனை முழுவதும் நீங்கள் இதை ஜெபத்தோடு பத்திரமாய் வைத்திருங்கள். திருவிருந்து ஆராதனை முடியும் வரைக்கும் நீங்கள் இதை பத்திரமாய் வைத்திருந்து திருவிருந்து ஆராதனை நேரத்திலே ஜெபத்தோடு பயன்படுத்தும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருவிருந்திற்குரிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் நம்முடைய ஆலய வளாகத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். வரும்பொழுது ஜெபத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கும் ஒரு ஆயத்தத்தோடு நாம் கடந்து வருவோம். கர்த்தர் நிச்சயமாகவே வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்ட போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லப்பட்டது போல அந்த மகிழ்ச்சி நான் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை முடிந்த பிறகும் எப்படி ஆராதனை ஸ்தலத்திற்குள் நாம் பாதையிலே வந்தோமோ அதே பாதையிலே நாம் திரும்பி சென்று நம்முடைய சபை வளாகத்திலிருந்து நாம் வெளியே செல்லலாம். வாகனங்கள் வழியாகவும் வாகனங்கள் இல்லாமல் வந்தாலும் கூட கேட் நம்பர் 1 வழியாகவே நாம் நம்முடைய சபை வளாகத்தை விட்டு நாம் வெளியே நம்முடைய வீடுகளுக்கு செல்லலாம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. ஹalleluya. God is a good God. கர்த்தர் நல்லவர். He's truly a faithful God. மெய்யாகவே உண்மையுள்ள தேவனாய் When இருக்கிறார். we look back in the past 1 year, கடந்த ஓராண்டை நாம் திரும்பி பார்க்கும்போது God has been so faithful to us. கர்த்தர் நமக்கு மிகவும் உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார். If you asked us last year, கடந்த ஆண்டு எங்களை பார்த்து கேட்டிருந்தார், you're going to be doing only online service for a year, ஒரு வருஷம் முழுவதும் நேரலில் தான் ஆராதனை நடத்த போகிறீர்களா என்று கேட்டிருந்தார். we wouldn't know what to answer. என்ன பதில் சொல்வோம் என்று எங்களுக்கு தெரிந்திருக்காது. Because we didn't know how we can even manage for 1 week. ஒரு வாரம் கூட எப்படி சமாளிப்பது என்று அறியாது இருந்தோமே.
தானே? God has been faithful. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் He இருந்திருக்கிறார். led us week after week. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் நடத்தினார். He fed us week after week. வாரந்தோறும் தவறாமல் நம்மை பலமாய் There போஷித்தார். were so many times in my life என் வாழ்க்கையில் எத்தனையோ பல நேரங்களில் that I wondered whether I'll be able to make it another month. அடுத்த மாதத்துக்கு போக முடியுமோ என்று கூட நான் யோசித்து திகைத்ததுண்டு. Not only in doing this ministry, இந்த ஊழியத்தை செய்வதில் மாத்திரமல்ல, not only in sharing the word of God, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதில் மாத்திரமல்ல, but also in financial management பணத்தை நிர்வகிக்கிற அடுத்த அந்த காரியத்திலும் கூட, and so many other things. இன்னும் எத்தனையோ பல காரியங்களிலேயும் அப்படிதான். We didn't know how we can survive. எப்படித்தான் தாக்குப்பிடித்து பிழைக்க முடிந்ததோ தெரியாதிருந்தோம். But today I want to thank God இன்றைக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். for His goodness, அவருடைய நன்மைக்காக, for His mercy, அவருடைய இரக்கத்துக்கு, for His அவருடைய faithfulness. உண்மைக்காக நன்றி சொல்கிறேன். He's a good God. அவர் நல்லவர். He loves every one of us. நம் ஒவ்வொருவரையும் He நேசிக்கிறார். loves you. உங்களையும் He நேசிக்கிறார், loves me. என்னையும் நேசிக்கிறார். And He's a God who's an Ebenezer. அவர் எபனேசர் என்று சொன்ன தேவன். And He's also a God who's Emmanuel. அவர் இம்மானுவேலனாகவும் இருக்கிற தேவன். He led us through 2020. 2020 ஆண்டு முழுவதும் வழி நடத்தினார். He will lead us through 2021. 2021 ஆண்டுக்குள்ளும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். I think this is the last Sunday we are recording for an only online service. நேரலையில் மாத்திரம் பங்கேற்கிற ஞாயிறு ஆராதனைக்கு இதுதான் கடைசியான ஒளிப்பதிவு என்று நான் நம்புகிறேன். I want to thank God for that. இதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. His word is so pure. அவருடைய வார்த்தை மிகவும் தூய்மையானது. His word strengthened us. அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தி இருக்கின்றன. His word encourages us. அவருடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறது. His word guides us. அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்தி செல்கிறது. Next week we will be having in-person service. அடுத்த வாரம் நாம் நேரில் சபையில் கூடி ஆராதிக்க போகிறோம். And some of you might join us at the main sanctuary. உங்களிலே பலர் பிரதானமான ஆலய வளாகத்துக்குள் எங்களோடு இணைந்து கொள்ளக்கூடும். Some of you may still be joining us online. உங்களிலே பலர் இன்னும் நேரலில் தான் எங்களோடு ஆராதனை இணையக்கூடும். Regardless, எப்படி இருந்தாலும் He's the same yesterday, today and forever. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Shall we lift up the word of God in our hands தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலே உயர்த்தி பிடிப்போமா? and say thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுவோம். Thank you for speaking to me through your word. உம்முடைய வார்த்தையின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். Thank you for clearing all my doubts. என் சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்ததற்காக நன்றி Thank you சொல்லுகிறேன். for giving me light. எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தீரே நன்றி. Thank you for being so close to me. எனக்கு இவ்வளவு அருகில் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். Even today, இன்றைக்கும் கூட please break your word தயவு செய்து உம்முடைய வார்த்தையை பிட்டு and feed me, Lord. என்னை போஷியும் கர்த்தாவே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. God is so wonderful. கர்த்தர் மிகவும் அற்புதமானவர். God is so good. தேவன் ரொம்ப நல்லவருங்க. Shall we open our Bibles to Genesis chapter 26? நம்முடைய வேத புத்தகத்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு திறந்து கொள்வோமா? We have been meditating on the open doors and shut doors of Isaac. ஈசாக்குக்கு முன்பாக இருந்த திறந்த வாசல்கள் பூட்டப்பட்ட வாசல்கள் என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். This is part 5. இது 5ஆம் பாகமாகும். This is an open door of Isaac. இது ஈசாக்குக்கு முன்பு இருந்த திறந்த வாசல். We'll be meditating from verses 23 to 33 of chapter 26 Genesis. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 23 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் தியானிக்க இருக்கிறோம். We will meditate as we read one by one. ஒவ்வொரு வசனமாக படிக்க தியானிப்போம். Are you ready to journey with me with Isaac? ஈசாக்கோடு கூட சேர்ந்து என்னோடு பயணிக்க நீங்கள் ஆயத்தமா? Hallelujah. ஹalleluya. Shall we read the verse now? இப்பொழுதும் வசனத்தை படிப்போம். Verse 23 reads, 23ஆம் வசனம் சொல்லுகிறது, Then he went up from there to Beersheba. அங்கே இருந்து பேர்செபாவுக்கு போனான். Hallelujah. ஹalleluya. So the title of my message is, இன்றைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், What is stopping your blessing? உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது எது? Quickly we're going to see three things that we can understand from the life of Isaac. ஈசாக்கின் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய 3 காரியங்களை சீக்கிரமாய் தியானிப்போம். Especially in this fifth part of open door of Beersheba. அதிலும் மிக விசேஷமாக இந்த பேர்செபாவின் திறந்த வாசலாய் இருக்கும் 5ஆம் பாகத்தில் இதை தியானிப்போம். Mainly we're going to focus on the words that we speak. பிரதானமாக நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மீது தனி கவனம் செலுத்தி தியானிப்போம். In every aspect of his life, அவருடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலேயும் சரி, we have been trying to understand a life principle and apply it in our lives. வாழ்க்கையின் கோட்பாடுகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். Today we're going to focus on the words we speak. இன்றைக்கு நாம் பேசும் வார்த்தைகளை குறித்து கவனம் செலுத்த போகிறோம். In verse number 24 we read, 24ஆம் வசனத்தில் படிக்கிறோம், And the Lord appeared to Isaac at Beersheba.
அன்று ராத்திரியிலே கர்த்தர் பேர்சபாவிலே ஈசாக்குக்கு தரிசனமாகிறார். So when I was reading that verse, அந்த வசனத்தை நான் படித்தபோது I knew that Isaac was waiting to hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று ஈசாக்கு ஆவலோடு காத்திருந்தார் என்பதை அறிந்து கொண்டேன். Because the moment he comes to Beersheba, ஏனென்றால் அவர் பேர்சபாவுக்கு வந்த உடனேயே the Bible says the same night the Lord speaks to him. வசனம் எவ்வளவு தெளிவாய் சொல்வது பாருங்கள். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவரோடு பேசினார். Isaac knew that there is a place where he can hear God's voice. தேவனுடைய சத்தத்தை தான் கேட்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்பதை ஈசாக்கு அறிந்திருந்தார். It is not Isaac. அது ஏசேக்கும் அல்ல. It's not Gerar. அது கேராரும் அல்ல. It's not even Rehoboth. அது ரெகோபோத்திலும் அல்ல. He knows I have to go to Beersheba. நான் பேர்சபாவுக்கு தான் போக வேண்டும் என்று அறிந்திருந்தார். Because there I'm going to have an encounter with God. ஏனென்றால் அங்கே நான் தேவனோடு சந்திப்பை அடைய போகிறேன். Let me ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Have you been longing to hear God's voice? தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? Because in Bible Proverbs 8:17 says, வேதாகமத்தில் நீதிமொழிகள் 8:17 சொல்லுகிறது, I love them those who love me. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். Those who seek me early shall find me. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். I want to challenge you earlier this year. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே உங்களுக்கு ஒரு சவாலை அறைகூவுகிறேன். Do you have a desire to hear God's voice? தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை விருப்பம் உங்களுக்குள் இருக்கிறதா? In the morning we pray, Lord, can take care of my going out and coming in. கர்த்தாவே என் போக்குவரத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு காலையிலே ஜெபிக்கிறோம் அல்லவா? In the night we pray, Lord, give me a good night rest. ஆண்டவரே எனக்கு நல்ல இரவு உறக்கத்தை தாரும் என்று But ஜெபிக்கிறோமே. along with that, do you also pray, Lord, I want to hear your voice? அதோடு கூட சேர்த்து கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? You have to speak to me today. இன்றைக்கு நீர் என்னோடு பேசித்தான் ஆக வேண்டும். I have a longing desire. எனக்குள்ளாக ஒரு ஏக்கமுள்ள வாஞ்சை As இருக்கிறதப்பா. the deer panteth for the waters, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல I long to hear your உம்முடைய voice. சத்தத்தை கேட்க நாங்கள் ஏங்குகிறோம் கர்த்தாவே. Because the moment he comes to Beersheba, ஏனென்றால் அவர் பேர்சபாவுக்கு வந்த உடன்தானே he hears the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். And the interesting thing is, இதிலே சுவாரஸ்யமான அம்சம் see, the என்னவென்றால் Lord has chosen to speak to Isaac in a very difficult situation. மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையை ஈசாக்கோடு பேச தேவன் தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், அதுதான் We see in the Bible, வேதத்தில் நாம் பார்க்கிறது என்னவென்றால் God's spoken to Abraham. ஆபிரகாமோடு தேவன் பேசி He இருக்கிறார். speaks to Moses. மோசேயோடும் He பேசுகிறார். speaks to little Samuel. குட்டி சாமுவேலோடும் On பேசினார். different occasions. வித்தியாசமான பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசினார். Sometimes they were sleeping. சில வேளைகளில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். Sometimes they were doing nothing. சில வேளைகளில் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தார்கள். God chooses different time to speak to different people. வெவ்வேறான மனிதரோடு பேசுவதற்கு தேவன் வித்தியாசமான கால நேர சூழ்நிலைகளை In எடுத்துக்கொள்கிறார். Judges chapter 6-7 we read நியாயாதிபதிகள் 6:7 படிக்கிறோம். that the Israelites were tortured by the Midianites. இஸ்ரவேலர்கள் மீதியானியரால் ஒடுக்கப்பட்டு வாதிக்கப்படுகிறார்கள். That time God speaks to Gideon. அந்நேரம் பார்த்து கர்த்தர் கிதியோனோடு பேசுகிறார். But here ஆனால் இங்கேயோ it is Isaac as an individual person. ஈசாக்கு ஒரு தனி நபராக இருக்கும் போதும் He has been facing so much of pain after pain after pain. அளவுக்கு அதிகமான வேதனைகளின் மேல் வேதனைகளின் உபாதைகளை தான் அவர் சந்தித்து வருகிறார். And that is the time the Lord chooses to speak to Isaac. ஈசாக்கோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை It தெரிந்தெடுக்கிறார். almost seemed like that Isaac was passing one test after another test. பார்க்கும்போது ஏறக்குறைய ஈசாக்கு ஒரு சோதனை மேல் அடுத்த சோதனை என்று அவர் கடந்து போய் கொண்டே இருப்பது போல் And தெரிகிறது. it looks like he has finished his last test. அவர் தன்னுடைய கடைசியான சோதனையிலே முடித்து வெற்றி பெற்று விட்டது போல் தெரிகிறது. And now Lord has come to give us his final report card. ஆகவே இப்பொழுது கர்த்தர் அவருடைய இறுதி தேர்ச்சி அறிக்கையை கொடுக்க See, வந்திருக்கிறார். when God speaks, தேவன் பேசும்போது பாருங்கள், in the Bible we can see so many instances. வேதாகமத்தில் எத்தனையோ பல சந்தர்ப்ப தருணங்களை நாம் பார்க்க முடியும். Just like how it says in 2 Timothy chapter 3 and 10. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது போலவே இருக்கிறது. The word of the Lord is given for doctrine, கர்த்தருடைய வார்த்தை உபதேசத்துக்கும் for reproof, கடிந்து கொள்ளுதலுக்கும் for edification, பக்தி விருத்திக்கும் for teaching, போதனைக்கும் for correction. சீர்திருத்துதலுக்கும் So கொடுக்கப்பட்டிருக்கிறது. different kinds of instructions can be given from the word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வித்தியாசமான வகையான வழிமுறைகள் அறிவுரைகள் கொடுக்கப்பட முடியும். Sometimes we see the Lord correcting his people. சில வேளைகளிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை திருத்துகிறதை When பார்க்கிறோம். David made a mistake, தாவீது ஒரு தவறு இழைத்த போது the prophet comes to meet David.
தீர்க்கதரிசி தாவீதை சந்திக்கும்படி வருகிறார். And he says, you are the man. நீயே அந்த மனுஷன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. And when Paul was running away from God, பவுல் அடியாரும் தேவனை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருந்த போது he hears the voice of Jesus. இயேசுவின் சத்தத்தை And கேட்கிறார். Jesus is correcting him. இயேசு அவரை சீர்திருத்துகிறார். But here in the life of Isaac, ஆனால் இங்கேயோ ஈசாக்கின் வாழ்க்கையில் let us see what kind of a talk, what kind of words God is speaking to him. என்ன விதமான வார்த்தைகளை கொண்டு தேவன் ஈசாக்கோடு எப்படி பேசுகிறார் என்பதை பாருங்கள். In verse number 24 it says, 24ஆம் வசனம் சொல்கிறது, I am the God of your father Abraham. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். Do not fear. பயப்படாதே. I am with you. நான் உன்னோடே கூட இருக்கிறேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And I will multiply your descendants. நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். It's a word of covenant. இது ஒரு உடன்படிக்கையின் வார்த்தையாகும். Hallelujah. Hallelujah. It is so encouraging to hear such words from God. தேவனிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது மிகுந்த தைரியமாய் இருக்கும். It seemed that God was well pleased with Isaac. ஈசாக்கின் வாழ்க்கையின் மேல் தேவன் மிகவும் பிரியமாய் இருந்தது போல் தெரிகிறது. That is why God is blessing him. ஆகவே தான் தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். Remembering the Abrahamic covenant. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். So the first character I want to showcase from the life of Isaac is, ஈசாக்கின் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு படம் பிடித்து காண்பிக்க விரும்புகிற முதல் குணாதிசயம் என்னவென்றால், he had a good character of waiting. காத்திருக்கும் ஒரு நல்ல சுபாவம் உடையவராக How இருந்தார். many verses we have read of all that happened in his life, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லாவற்றை குறித்தும் எத்தனை வசனங்களில் நாம் படித்திருக்கிறோம். and we see that Isaac was not very quiet. ஈசாக்கு அமைதியாக இருக்கிறவராக நாம் பார்க்கவில்லை. See, a lot of people misunderstand what waiting is. காத்திருப்பதென்றால் என்னதென்பதை குறித்து பலர் தவறாய் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Sometimes people say, I'm waiting for my blessing, சில வேளைகளிலே நான் என் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறேன் என்று சிலர் சொல்லுவார்கள். so I'm going to keep quiet ஆகவே நான் சும்மா இருக்க போகிறேன், and do nothing. ஒன்னும் செய்ய மாட்டேன். They think waiting is a very passive choice. காத்திருப்பது என்று சொன்னால் எதையும் செய்யாமல் மிதமாய் அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பாக நினைத்துக் கொள்கிறார்கள். God promised me a blessing, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பான்னு வாக்கு பண்ணி so இருக்கிறார். I'm going to sit quiet. ஆகவே நான் அமைதியாய் உட்கார்ந்து இருக்க And போகிறேன், wait. காத்திருப்பேன். No, that is not waiting. அதெல்லங்க காத்திருப்பது. What is waiting? காத்திருப்பது என்றால் என்ன? Waiting is actively doing something காத்திருப்பது என்று சொன்னால் ஒரு காரியத்தை சுறுசுறுப்பாக செய்து கொண்டே until you see the open door நீங்கள் திறந்த வாசலை காணும் மட்டும் முயன்று கொண்டிருப்பது according to the Lord's timing. கர்த்தர் குறித்த நேரத்தின்படி செயல்படுவதாகும். Hallelujah. Hallelujah. Let me repeat that again. நான் அதை திரும்பவும் சொல்லுகிறேன். Waiting is actively doing something காத்திருப்பது என்று சொன்னால் மிகவும் சுறுசுறுப்பாக ஒரு காரியத்தை செய்து கொண்டே until you see an open door according to the Lord's timing. கர்த்தர் குறித்த நேரத்தில் திறந்த வாசலை காணும் மட்டும் முயன்று முன்னேறி கொண்டே இருப்பதாகும். Not only actively doing something, ஒரு காரியத்தை சுறுசுறுப்பாக செய்வது மட்டுமல்ல, but also remaining faithful. விசுவாசத்தோடு உண்மையோடு காத்து கொண்டு இருக்க In வேண்டும். all the past verses, கடந்த எல்லா வசனங்களிலேயும் Isaac was so much patient. ஈசாக்கு மிகவும் பொறுமையுள்ளவராக இருக்கிறார். Because in the Bible we read so many times, வேதாகமத்தில் பல இடங்களில் இப்படி நாம் படிக்கிறோம் the அல்லவா? people of Israel, they murmured, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், they were bitter, அவர்கள் மனம் கசந்து they were கொண்டார்கள், complaining. அவர்கள் குறை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். But how did Isaac wait? ஆனால் ஈசாக்கு எப்படி காத்திருந்தார்? With so much joy. மிகுந்த சந்தோஷத்தோடு. But did he keep quiet in one place? அதற்காக ஒரே இடத்தில் அமைதியாய் முடங்கி விட்டாரோ? No, he kept on moving. இல்லை, அவர் முன்னேறி கொண்டே He இருந்தார். kept on actively doing something. ஏதோ ஒரு காரியத்தை தொடர்ந்து சுறுசுறுப்பாக செய்து கொண்டே He இருந்தார். kept on digging wells. துறவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். He kept on moving forward. தொடர்ந்து முன்னேறி போய் கொண்டே He இருக்கிறார். kept on shaking it off. தொடர்ந்து அந்த உபாதைகளை உதறி தள்ளி கொண்டே He இருக்கிறார். did not stop அவர் நின்று விடவில்லை, until the appointed time. குறித்த நேரம் மட்டும் முடங்கவில்லை. Do you know how much God would have been pleased with Isaac? ஈசாக்கின் வாழ்க்கையின் மேல் தேவன் எவ்வளவு பிரியமா இருந்திருப்பார் தெரியுமா? And that is why God speaks to Isaac like this in verse 24. அதிநிமித்தமாகத்தான் 24ஆம் வசனத்தில் இவ்விதமாக ஈசாக்கோடு கூட கர்த்தர் பேசுகிறார். Just only one chapter dedicated to Isaac. ஒரே ஒரு அதிகாரம் தான் ஈசாக்குக்கு என்று முழுவதும் And we அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. see God speaking to him 2 times in that. அந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளேயே தேவன் 2 முறை ஈசாக்கோடு பேசுகிறதை பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Comforting verse. ஆறுதல் படுத்தும் வார்த்தைகள், Encouraging words. தைரியமூட்டும் வார்த்தைகள், Covenant making verse. உடன்படிக்கையை செய்யும் வார்த்தைகள், It shows full satisfaction. முழு நிறைவை திருப்தியை தெரிந்து Let கொள்கிறார். me ask you a question. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாமா? If the Lord visits you tonight இன்று இரவு கர்த்தர் உங்களை வந்து சந்திப்பாரானால், and the Lord looks at you and speaks to you, கர்த்தர் உங்களை பார்த்து உங்களோடு பேசி, what will
will it be? அது எப்படி இருக்கும்? Will it be a voice of correction? அது உங்களை சீர்திருத்துகிற சத்தமாய் Or வருமா? will it be a voice of appreciation? இல்லாவிட்டால் உங்களை மெச்சி பாராட்டுகிற வார்த்தைகளாய் Oh வருமா? my dear son, என் அன்பு மகனே, you have been through so many trials. நீ எத்தனையோ பரீட்சைகளை கடந்து But I வந்திருக்கிறாய். am so glad you were steadfast. ஆனால் நீ அதில் உறுதியாய் நின்றது நிமித்தம் சந்தோஷமாய் Oh இருக்கிறாய். my dear daughter, ஓ என் அன்பு மகளே, I know life was not easy for you. வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு லேசா இருக்கவில்லை I எனக்கு know you தெரியும். were waiting for so many things. எத்தனையோ பல காரியங்களுக்காக நீங்கள் காத்துக் But you கொண்டிருந்தீர்கள். did not murmur. ஆனாலும் நீங்கள் முறுமுறுக்கவில்லையே. You were faithful towards me. நீங்கள் என்னிடத்தில் உண்மையுள்ளவர்களாகவே You இருந்திருக்கிறீர்கள். trusted my word. என் வார்த்தைகளை நீங்கள் நம்பினீர்கள். I am going to bless you. நான் உங்களை ஆசீர்வதிக்க I am போகிறேன். so satisfied with you. உங்கள் மேல் நான் மிகவும் ரம்மியமாய் இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. That is the kind of report we should get. அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை தான் நாம் ஆண்டவரிடமிருந்து பெற வேண்டும். Our Lord loves us regardless. நம்முடைய ஆண்டவர் எதையும் பொருட்படுத்தாமல் நம்மை He நேசிக்கிறார். loves us even yet we were sinners. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நம்மை அவர் நேசித்தவர் அல்லவா? But can we not try to please Him? நாம் அவரை பிரியப்படுத்த முயற்சிக்க வேண்டாமோ? Let us not be bitter. நாம் கசந்து கொள்ளவே கூடாது. Let us not complain. நாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்க கூடாது. Just like Isaac. ஈசாக்கை போலவே When we are waiting, நாம் காத்திருக்கும் போது let us be faithful நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். but actively moving forward. ஆகிலும் சுறுசுறுப்பாய் முன்னேறிக் கொண்டே இருப்போம். Hallelujah. Hallelujah. God is a good God. தேவன் நல்லவர். The second character I want to quickly share. நான் துரிதமாய் இரண்டாவது குணாதிசயத்தை சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. What we see in this life, இவருடைய வாழ்க்கையில் நாம் இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், Isaac has been going from one place to another place. ஈசாக்கு ஓரிடம் விட்டு வேறிடம் போய்க்கொண்டே இருக்கிறார். But did you realize ஆகிலும் ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? that the same people were coming and attacking him? அதே ஆட்கள் தான் மீண்டும் மீண்டும் வந்து ஈசாக்கை If தாக்குகிறார்கள். you take the life of David, நீங்கள் தாவீதின் வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், he was attacked by Amalekites one time. ஒரு முறை அமலேக்கியர்களால் தாக்கப்பட்டார். Another time it would have been Saul. வேறொரு முறை சவுல் தாக்குதல் தொடுக்கிறார். Another time it would have been Philistines. அடுத்த முறை பெலிஸ்தியர்கள் தாக்குகிறார்கள். So every time it's a different kind of an enemy. ஒவ்வொரு முறையும் வித்தியாச விதமான சத்துரு தான் தாவீதை தாக்குகிறார். Even in the life of Joseph, யோசேப்பின் வாழ்விலும் கூட அப்படிதான். first time it was his brothers. முதல் முறை அவருடைய சகோதரர்கள் பகைத்தார்கள். Then it goes to Potiphar's house. அடுத்ததாக போத்திபாரின் வீட்டுக்குள் வருகிறார். Different set of people were against him. அங்கே வித்தியாசமான மக்கள் கூட்டம் அவரை எதிர்க்கிறார்கள். Then in the prison, அடுத்தது சிறைச்சாலை. different type of people. அங்கேயும் வித்தியாசமானவர்கள். So he is moving from different people to a different people every time. ஒவ்வொரு முறையும் ஒரு ஆட்கள் விட்டு வேறு விதமான ஆட்களை நோக்கி அவர் முன்னேறுகிறார். But in the life of Isaac, ஆனால் ஈசாக்கின் வாழ்க்கையிலோ it is very difficult அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. because he has to face the same group of people every time. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அவர் தன்னை எதிர்க்கும் பொழுதெல்லாம் ஒரே விதமான ஆட்களை தான் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. Whether it is in the city of Gerar, அது கேரார் பட்டணமா இருந்தாலும் சரி, or in the valley, அல்லது பள்ளத்தாக்கு ஆகட்டும், or in Esek or Sitna or Rehoboth, அல்லது ஏசோக்கோ சித்னாவோ ரெகபோத்தோ எங்க பார்த்தாலும் it's the same group of the herdsmen of Gerar were attacking him. அதே கேராரின் மந்தையில் இருக்கும் மேய்ப்பர்கள் தான் இங்கே ஈசாக்கு விரோதமாய் தாக்குகிறார்கள். Sometimes even in our life, நம்முடைய வாழ்க்கையிலும் சில there வேளைகளில் might be one group of people who are constantly causing us problem. ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக நித்தமும் போர் தொடுத்துக் கொண்டே There இருக்கக்கூடும். can be one person in the company அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற யாரோ ஒரே ஒரு மனிதன் over and over again causing us problem. எப்பொழுதுமே நித்தமும் திரும்ப திரும்ப நமக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே Or இருக்கக்கூடும். one family member, அல்லது குடும்பத்தில் இருக்கிற ஒருவர், or one person in the neighborhood, அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிற யாராவது ஒருவர், or maybe even one kind of situation. ஏன் ஒரே விதமான ஒரு சூழ்நிலை கூட உங்களை நித்தமும் தாக்கி You might be கொண்டிருக்கலாம். thinking, நீங்க நினைக்கலாம், oh, I just thought I got free from this particular time. இப்பதான் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன்னு நினைச்சேன். Again I have to face the same problem, same people. மறுபடியும் அதே ஆட்களால் அதே பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. And the worst of all, எல்லாத்த விட மோசம் என்னன்னா, these kind of people are trying to grab things away from Isaac. இந்த மாதிரியான ஆட்கள் ஈசாக்கிடம் இருக்கிற ஆசீர்வாத நன்மைகளை பறித்துக் கொள்ளவே துடிக்கிறார்கள். In English there is a word called opportunistic people. That is people who try to grab things from you. ஆங்கிலத்திலே சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு பதம் உங்களிடம் இருக்கிறதை சூறையாட துடிக்கிற They'll கூட்டம். be waiting what you're doing in life. வாழ்க்கையில நீங்க என்ன செய்றீங்க பாப்போன்னு Oh, காத்திருப்பார்கள். let us wait, he's going to dig a well. பாருங்க இவன் துறவு தோண்ட போறானோ காத்திருப்போம். Once he finishes his work, துறவை தோண்டி முடித்த உடனேயே let him waste his energy and toil hard in the hot sun.
கடினமான உச்சி கொளுத்து வெளியிலே கஷ்டப்பட்டு உழைத்த உன்னை கடின உழைப்பை சூறையாடி We விடுவோம். will just sit back, relax and have a chai. நாம் நல்ல ஓரமா உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருப்போம். Once he's done his work, அவன் வேலை செஞ்சு முடிச்சதும் we will go and claim it as ours. நாம போய் அது நம்முடையது என்று உரிமை பாராட்டி Oh, விடுவோம். those are the people that try to come and take your blessings. அப்படிப்பட்டவர்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை பறித்து கொண்டு போக துடிக்கிறவர்கள். Sometimes they'll come and call you சில நேரங்கள்ல வந்து உங்களை வான்னு கூப்பிடுவாங்க. or talk to you அல்லது உங்ககிட்ட சும்மா நைஸா பேசுவாங்க. only when they need a help. அவங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது மட்டும்தான் வருவாங்க. Otherwise, they don't even remember you. இல்லனா உங்களை நினைவுல கூட வச்சிருக்க மாட்டாங்க. Even when they meet you, அப்படியே உங்களை பார்த்தாலும் they won't even ask how you're நீங்க doing, எப்படி இருக்கீங்கன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க. what's going on with your life. உங்க வாழ்க்கையில எப்படிங்க இருக்கு, நல்லா இருக்கீங்களா? All they care is how much they can get blessings from you. உங்ககிட்ட இருந்து எவ்வளவு ஆசீர்வாதத்தை கறக்கலாம் என்பதில் மட்டும்தான் குறியா இருப்பார்கள். Once they take things away from you, ஒரு முறை உங்ககிட்ட இருந்து ஏதாவது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, then goodbye. அதுக்கப்புறம் விடை கொடுத்து They போய் move விடுவார்கள். on. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. Until they have another need. அடுத்த தேவை வருகிற வரை உங்கள் பக்கம் வர See, மாட்டார்கள். Isaac has been seeing the same kind of people over and over again. அதே விதமான மக்கள் கூட்டத்தை ஈசாக்கு திரும்ப திரும்ப தன் வாழ்க்கையில் பல முறை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். But the character that we can see in Isaac is, ஆனால் ஈசாக்குக்குள்ளே நாம் பார்க்கக்கூடிய நல்ல சுபாவம் என்னவென்றால் again, forgiveness. மறுபடியும் மன்னிக்கிறார். See, Peter is so curious to ask Jesus the question, பேதுரு இயேசுவிடம் மிகவும் ஆர்வத்தோடு கூட அந்த கேள்வி how கேட்கிறார். many times should we forgive the same person? நமக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களுக்கு எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? That's what Isaac did. அதைத்தான் ஈசாக்கு செய்தார். Same group of people ஒரே விதமான கூட்டத்தார் doing the same thing. அதே காரியத்தை The செய்கிறார்கள். same thing they're talking against அதே you. வார்த்தைகள் அவருக்கு எதிராக பேசுறாங்க. The same thing that they're trying to take it away from you. உங்ககிட்ட இருந்து அதே ஆசீர்வாதத்தை பறித்துக் கொள்ளவே But வருகிறார்கள். as a child of God, ஆனாலும் தேவனுடைய பிள்ளையாக hallelujah. Hallelujah. As we are finishing the life of Isaac today, இன்றைக்கும் ஈசாக்கின் வாழ்க்கை முறையை தியானித்து நாம் முடிக்கும் well, போது let us take it as a challenge. ஒரு சவாலாய் சிரம் மேற்கொள்வோம். Maybe you've forgiven them last year. ஒருவேளை போன வருஷம் நீங்க அவங்களை மன்னிச்சிருக்கலாங்க. You might have forgiven them 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க அவங்களை மன்னிச்சிருந்திருக்கலாம். Are they trying to hurt you today? இன்றைக்கும் உங்களை காயப்படுத்த வருகிறார்களா? Let's ask the Lord to give us grace to forgive them one more time. மீண்டும் ஒரு முறை கூட அவர்களை மன்னிக்கும் கிருபைக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். Because what is stopping your blessing? ஏன் உங்கள் ஆசீர்வாதத்தை எது Is தடுக்கிறது? it unforgiveness? அது மன்னியாத தன்மையா? Do you want to be free? நீங்கள் விடுதலையோடு இருக்க விரும்புகிறீர்களா? Do you want to enjoy the freedom in the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கும் சுதந்திர வாழ்வை அனுபவிக்க ஆசையா இருக்கீங்களா? The key to that is அதற்கான திறவுகோல் என்னவென்றால் forgiveness. மன்னிப்பே ஆகும். I want to challenge you. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சவால் Let விடுகிறேன். us forgive them too so that we can be free. நாம் விடுதலையோடு இருக்கத்தக்கதாக அவர்களை மனதார மன்னித்து விடுவோம். I repeat that again. நான் திரும்ப சொல்லுகிறேன். Whoever has harmed against us, யார் நமக்கு விரோதமாக கேடு செய்திருந்தாலும் சரி, whoever has spoken ill against us, யார் நமக்கு விரோதமாக அவதூறாய் அநியாயமாய் பேசியிருந்தாலும் continuously, நித்தமும் தொடர்ந்து repeatedly, திரும்ப திரும்ப still we were as a child of God, இன்னும் நாம் தேவனுடைய பிள்ளையாகவே இருக்கிறபடியால் let us say, நாம் சொல்லுவோம், I forgive you. நான் உங்களை மன்னிக்கிறேன். Shall we close our eyes now? இப்போதும் கண்களை மூடுவோமா? If there is a person that is hurting you, தொடர்ந்து உங்களை காயப்படுத்திக் கொண்டே ஒருவர் or இருப்பாரானால், you feel that they are hurting you, இல்லாவிட்டால் அவர்கள் உங்களை எப்பொழுதும் காயப்படுத்துவதாக நீங்கள் உணர்ந்தால், let us not come on February 14th with unforgiveness in our heart. நம்முடைய இருதயத்துக்குள்ளாத மன்னியாத தன்மையை வைத்தவர்களாக பிப்ரவரி 14 வர வேண்டாம். February 14th is a new beginning in our church. பிப்ரவரி 14 நம்முடைய திருச்சபையில் ஒரு புதிய ஆரம்பம் துளிர்விடுகிற நாள். As a body of Christ, கிறிஸ்துவின் சரீரமாக let every one of you நீங்கள் ஒவ்வொருவருமே who are listening to this message any time of your day, உங்கள் வாழ்க்கையில் எந்த நாளில் எந்த நேரத்தில் இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ask the Lord to give you the grace. இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி மன்றாடுங்கள். Isaac, it would have been very difficult for him ஈசாக்கை பொறுத்தமட்டில் இது அவருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். because the people of Gerar, ஏனென்றால் கேராரின் மக்கள் they kept on hurting him. தொடர்ந்து ஈசாக்கை தீமை செய்து பாதித்துக் கொண்டே But இருந்தார்கள். he said, ஆனாலும் அவர் சொல்லுகிறார், I'm going to forgive you. நான் உங்களை மன்னிக்க போகிறேன். Because if Isaac had not forgiven them, ஈசாக்கு மாத்திரங்களை மன்னியாமல் இருந்திருந்தார், then the Lord wouldn't have spoken verse 24 to him. 24 வசனத்தில் கர்த்தர் ஈசாக்கோடு பேசி இருந்திருக்கவே மாட்டார். Hallelujah. Hallelujah. Shall we quickly close our eyes? சீக்கிரமாய் கண்களை மூடுவோமா? Ask the Lord to give us grace. கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி கேட்போம். Every day, Lord, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே help me to forgive that person. அவர்களை மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. Help me to forgive that person. அந்த நபரை நான் மன்னிக்க எனக்கு உதவி செய்யும். Deep down in my heart, என் இதயத்தின் ஆழங்களுக்குள்ளே I forgive them. நான் அவர்களை மன்னிக்கிறேன். I feel they have wronged me. அவங்க எனக்கு விரோதமா தவறு செஞ்சிருக்காங்க தான்ப்பா. Even if they have not wronged me, அப்படியே அவர்களுக்கு விரோதமாய் தவறு செய்யாமல் இருந்தாலும், or if they have really wronged me, உண்மையிலேயே அவர்கள்
எனக்கு தீங்கு செய்திருந்தாலும் as your child, உம்முடைய பிள்ளையாக I want to please you நான் உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன். and I want to forgive them. நான் அவர்களை மன்னிக்க விரும்புகிறேன் அப்பா. Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு துதி God உண்டாகட்டும். is a good God. கர்த்தர் நல்லவர். Sometimes what people do, சில வேளையில மக்கள் என்ன செய்வாங்கன்னா they try to keep a score of everything they have done. அவங்க செஞ்ச எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கணக்கு வச்சிருப்பாங்க. Right from 1947. 1947ஆம் வருஷத்துல இருந்து Everything will be fresh in the memory. எல்லாமே மனசுல புத்தம் புதுசா பதிஞ்சு இருக்கும். Ask the Lord to give you amnesia. கர்த்தர் உங்களுக்கு ஞாபக மறதியை தரும்படி கேளுங்கள். You don't have to remember everything. எல்லாத்தையும் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லங்க. Hallelujah. Hallelujah. We're going to move forward. நாம் முன்னேற போகிறோம். We're going to shake it off. நாம் உதறி தள்ள We're போகிறோம். not going to stop. நாம் முடங்கி விட போவதில்லை. Because we are going to receive our blessings. ஏனென்றால் நம்முடைய ஆசீர்வாத பாக்கியங்களை பெற And போகிறோம். the devil cannot use unforgiveness to stop our blessings. பொல்லாத பிசாசு நம்முடைய மன்னியாத தன்மையை நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு ஏதுவாய் பயன்படுத்தவே முடியாது. Hallelujah. Hallelujah. Shall we go to the third point now? மூன்றாவது குறிப்புக்கு வருவோமா? So now in verse 26, 26ஆம் வசனத்தில் பாருங்கள். Abimelech is making a visit to Isaac. அபிமெலேக்கு ஈசாக்கை வந்து சந்தித்தார். Isaac is shocked. ஈசாக்கு அதிர்ச்சி He's அடைகிறார். telling, are you sure you want to meet me? உண்மையாகவே நீங்க என்னை சந்திக்க தான் விரும்புறீங்களா? Because you are the ones who hated me ஏனென்றால் நீங்கள் தானே என்னை வெகுவாய் பகைத்தவர்கள். and you are the ones who sent me away. நீங்க தானே எங்க கிட்ட இருந்து போயிடுங்க என்னை துரத்தி அடிச்சீங்க. But in verse 28 it says, 28ஆம் வசனம் சொல்லுகிறது. they said, அவர்கள் we சொல்லுகிறார்கள், have certainly seen that the Lord is with you. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். Hallelujah. Hallelujah. Verse 28 28ஆம் வசனம் says that God is able to change anyone's heart. யாருடைய இருதயத்தையும் தேவன் மாற்ற வல்லவர் என்பதை சொல்லுகிறது. Maybe you're praying for someone. யாருக்காகவோ நீங்கள் ஜெபித்துக் You கொண்டிருக்கலாம். want God to change their heart. தேவன் அவர்கள் இருதயத்தை மாற்றும்படி நீங்கள் ஜெபிக்கலாம். And you might have given up hope நீங்கள் நம்பிக்கை கூட இழந்திருக்கலாங்க. because you might think, ஏன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க, oh, they're not going to change. என்னானாலும் இவங்க மாற மாட்டாங்க. But I want to challenge you. என்றாலும் உங்களுக்கு ஒரு அறைகூவல். Our God was able to change the hearts of these men. இவர்களுடைய இருதயங்களையே நம்முடைய தேவன் மாற்ற வல்லவராய் இருந்தாரே. The men who hated Isaac. ஈசாக்கை வெறுத்து பகைத்தவர்கள் The அவர்கள். men who kept on chasing Isaac away. நித்தமும் விடாமல் ஈசாக்கை துரத்தி அடித்துக் கொண்டே வந்தவர்கள். God would have given them restless night. தேவன் அவர்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்திருந்திருக்க வேண்டும். In verse 28 it says, ஆனால் 28ஆம் வசனம் I சொல்லுகிறது, want to make an oath between us. நமக்கிடையே ஒரு உடன்படிக்கை ஆணை உண்டாக And let's வேண்டும். make a covenant. நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். Because in verse 29 it says, என்றால் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, that you should not do us any harm. நீர் எங்களுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது. Because now you are blessed of the Lord. ஏனென்றால் நீர் இப்பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர். What a great statement of testimony. இது எவ்வளவு பெரிய சாட்சியின் சூளுரை பாருங்கள். People who would have envied against you, உங்களுக்கு விரோதமாக பொறாமை கொண்டிருந்த மனிதர்கள், people would have quarreled against you, உங்களுக்கு விரோதமாக வாக்குவாதம் செய்த ஜனங்கள், people would have come for a strife against you. உங்களிடத்திலே அடிதடி சண்டை போட வந்த மக்கள் Now they are coming and asking, இப்பொழுதோ வந்து உங்களிடம் கேட்கிறார்கள், oh, don't do us any harm. தயவு செய்து எங்களுக்கு எந்த தீமையும் செஞ்சிராதீங்க. Because I know you're blessed of the Lord. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் எங்களுக்கு தெரியும். In verse 30 it says, 30ஆம் வசனம் சொல்லுகிறது, so Isaac makes a feast and they ate and they drank. ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். Let's stop there. அங்கே நிறுத்துவோமா? How did Isaac react to Abimelech? அபிமெலேக்கு வந்தபொழுது ஈசாக்கு எப்படி செயல்படுகிறார்? What did Isaac do? ஈசாக்கு என்ன செய்கிறார்? He said, come, let's have lunch. வாருங்கள் நாம் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவோம். So the third point I want to say, மூன்றாவது குறிப்பாக நான் சொல்லுவது என்னவென்றால், pursue peace. சமாதானத்தை நாடுங்கள். The motto of our church. நம்முடைய திருச்சபையின் நோக்கமே, The two verses that Pastor G. Sundaram follows. பாஸ்டர் ஜி சுந்தரமையா அவர்கள் கடைபிடித்த இரண்டு வசனங்கள், Speak evil of no man. ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள், Follow peace with all men. யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். Pursue peace. சமாதானத்தை நாடுங்கள். Follow peace. சமாதானத்தை நாடுங்கள். Go after peace. சமாதானத்தின் பின் தொடருங்கள். Hallelujah. Hallelujah. Isaac said, ஈசாக்கு சொல்லுகிறார், I want to have peace with you. உங்களோட நான் சமாதானமா இருக்க விரும்புறேன். What is your response? உங்களுடைய பதில் எப்படி இருக்கிறது? Sometimes சில வேளைகளில் some people, they don't want to have peace சிலருக்கு சமாதானமா பண்ணவே விருப்பம் இல்ல. because they've been hurt so many times. ஏன்னா அந்த அளவுக்கு பலமுறை They've காயப்பட்டிருக்கிறார்கள். been hurt in Esek. அவர்கள் ஏசேக்கிலும் தாக்கப்பட்டார்கள். They've been hurt in Gerar. அவர்கள் கேராரிலும் காயப்பட்டார்கள். Sitna. சித்தனாவிலும் அடிதான். Over and over again. திரும்ப திரும்ப அடி வாங்கி The wound காயப்பட்டிருக்கிறார்கள். is so fresh. அந்த காயம் இன்னும் ஆறாதது They அப்படியே don't இருக்கு. want to live in peace. ஆகவே அவர்கள் சமாதானத்துல வாழ விரும்பலங்க. They feel it is okay to live in bitterness, இப்படி மனக்கசப்புலயே இருந்தாலும் பரவாயில்லை live in நினைக்கிறாங்க. so much of hurt, அளவுக்கு அதிக காயங்களிலே வாழ்ந்தாலும் and சரிங்க. die in hurt. இப்படி காயத்திலேயே செத்தாலும் பரவாயில்லை. Oh, I want
encourage you. நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். It is so wonderful to live in peace. சமாதானமாய் வாழ்வது பெரும்பாக்கியம். Our God is called the Prince of Peace. நம்முடைய தேவன் சமாதான பிரபு என்னப்படுகிறார். Hallelujah. Hallelujah. Because ஏனென்றால் when the Lord speaks through us, கர்த்தர் நம் மூலம் பேசும்போது we have to bring peace to the people around நம்மை us. சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் சமாதானத்தை கொடுக்க வேண்டும். Sometimes when people come for reconciliation, சில வேளை ஒப்புரவாக வேண்டும் என்று ஜனங்கள் வரும்போது the arguments will arise. அங்கே விவாதங்கள் தர்க்கங்கள் எழும்பும். I want to challenge you. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். Be very careful in all your responses. உங்களுடைய மாறுத்தரங்கள் பிரதிபலிப்புகள்ல மிக மிக We கவனமாயிருங்கள். have to be very wise in that. நாம் இந்த விஷயத்தில் மிகவும் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். We have to carefully choose our battles. நாம் நம்முடைய யுத்தங்களை மிக மிக ஜாக்கிரதையோடு கவனமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். Isaac did not go into any kind of argument. எந்த விதமான விவாதத்துக்குள்ளும் ஈசாக்கு சிக்கிக் கொள்ளவே இல்லை. He knew that the Lord wanted to have peace with Abimelech. அபிமெலேக்கோடு கூட ஈசாக்கு சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை So அறிந்திருந்தார். immediately he accepted that peace. ஆகவே தான் உடனே வந்த சமாதான உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டார். Because in verse 31 we read, 31ஆம் வசனத்தில் இப்படி in the படிக்கிறோம். last portion we read, கடைசி பகுதி சொல்லுகிறது, Isaac sent them away and they departed from him in peace. ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான், அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். How did his enemies leave his house? சத்துருக்கள் ஈசாக்கின் வீட்டிலிருந்து எப்படி புறப்பட்டார்கள்? They left in peace. சமாதானத்தோடே போய்விட்டார்கள். Even in your work, உங்க வேலை ஸ்தலத்திலும் கூட maybe people came to harass you, ஒருவேளை உங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னே வந்து பலர் வந்திருக்கலாம். or maybe your colleagues would have tried to steal your blessing. இல்லாவிட்டால் உங்கள் சக பணியாளர்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கே But when முயற்சித்திருக்கலாம். they come for peace, ஆனா சமாதானத்துக்கு அவங்க வரும்போது leave that place in peace. உடனே அந்த இடத்துல இருந்து சமாதானத்தோட தான் நீங்க போகணும். When you go in for a peace talk, நீங்கள் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்குன்னு போனீங்கன்னா after you leave that place, அந்த இடத்திலிருந்து நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் are you still hurt நீங்க இன்னும் உங்க மன காயத்தோட இருக்கீங்களா? or are you filled with joy? இல்லாவிட்டால் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? Hallelujah. Hallelujah. We have to be very careful with our words. நம்முடைய வார்த்தைகளில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். Because in verse 32 it says, 32ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது it பாருங்கள். came to pass the same day that Isaac's people were able to find water. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வெட்டின துறவிலே தண்ணீர் கண்டார்கள். So what is stopping your blessing? ஆகவே உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துவது எது? Is there some kind of a peacelessness? ஏதோ ஒரு விதமான சமாதான கேடா? Is there some kind of a reconciliation? ஒரு விதமான ஒப்புரவாகுதலா? Pursue peace. சமாதானத்தை நாடுங்கள். Because the moment Isaac met with peace with Abimelech, ஏனென்றால் ஈசாக்கு அபிமெலேக்கோட சமாதானத்தோட சந்தித்த உடன்தானே the same day அதே நாளிலேயே he saw the breakthrough. அவர் தடை உடைக்கிறதை The கண்டார். same day அதே நாளிலேயே he found water. அவர் தண்ணீரை The கண்டார். same day அதே நாளிலே he calls that name as Sheba. அந்த இடத்திற்கு ஷேபா என்று பெயரிட்டார். That means 7 times. அப்படி என்றால் 7 மடங்கு என்று அர்த்தம். Hallelujah. Hallelujah. My dear friend, எனக்கு அன்பானவர்களே, maybe your breakthrough is just round the corner, உங்கள் தடை உடைகிற பாக்கியம் ஒருவேளை இந்த மூலையில் இருக்க but கூடும். the Lord is waiting for you to fix something. ஆகிலும் நீங்கள் ஒரு காரியத்தை சீர்படுத்தும்படி கர்த்தர் காத்துக் Ask the கொண்டிருக்கிறார். Lord, what should I fix? ஆண்டவரே, நான் எதை சீர்படுத்தணும்னு கேளுங்க. What is that stopping my blessing? என் ஆசீர்வாதத்தை தடுத்துக் கொண்டிருப்பது எது? What should I change in my life? என் வாழ்க்கையில் நான் எதை மாற்றிக் கொள்ள வேண்டும்? Yes, 1 year I've been at home. ஆம், ஒரு வருஷம் முழுவதும் வீட்டிலே Now இருந்துட்டப்பா. I'm going to come back into your house. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை கூட உம்முடைய ஆலயத்துக்குள் நான் திரும்பி வர When I போகிறேன். come into your நான் house, உம்முடைய ஆலயத்திற்குள்ளே வரும்போது when I keep my foot into that sanctuary, நான் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்குள் என் காலடி மிதிக்கும் I போது want to come as a changed person. நான் மாற்றப்பட்ட ஒருவராக வர வேண்டும். All things have passed away. பழையவைகள் ஒளிந்து போயின, All things have become new. எல்லாம் புதிதாயின. I want to enter as a new நான் person. புது மனுஷனாக உள்ளே வர வேண்டும். I don't want to carry any bitterness. எந்த கசப்பையும் உள்ளே நான் சுமந்து கொண்டு வரக்கூடாதப்பா. I want to walk in with filled with peace. சமாதானம் நிறைந்தவராய் உள்ளே நான் நடைபோட விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. God is a good God. தேவன் நல்லவர். Ask the Lord what is stopping you எது உங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறதுன்னு கர்த்தரிடத்தில் கேளுங்கள். and ask him to give you the grace. அதற்கு வேண்டிய கிருபை கர்த்தர் தரும்படி Because மன்றாடுங்கள். that 7 times blessing is waiting for you. ஏன் 7 மடங்கு ஆசீர்வாதங்கள் உங்களை வரவேற்க காத்திருக்கின்றன. What a great Sheba is waiting for you. எவ்வளவு பெரிய சேவா உங்களுக்காய் காத்திருக்கு தெரியுமா? But Isaac had to make peace with Abimelech. ஆனால் ஈசாக்கோ அபிமெலேக்கோடு சமாதான உடன்படிக்கை செய்ய That வேண்டும். was the last test God was checking on him. அதைதான் கடைசி சோதனையாக ஈசாக்குக்காக தேவன் வைத்திருந்தார். Every place he passed. அவர் எல்லா இடங்களிலேயுமே தேர்ச்சி அடைந்து வெற்றி Now பெற்றார். even in Beersheba, இப்பொழுது பெயர்செபாவிலேயும் Isaac passed. ஈசாக்கு தேர்ச்சி It was அடைகிறார். not easy. அது அவ்வளவு சுலபமாய் Because நடக்கவில்லை. those people have spoken bad things against Isaac. ஏனென்றால் அவர்கள் ஈசாக்கு விரோதமாக மகா மோசமான தவறான காரியங்களை See, பேசினவர்கள். words are very powerful. வார்த்தைகள் மகா வலிமை வாய்ந்தவை. Repeatedly we are going on talking about words. நாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப வார்த்தைகளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். Even the words that we speak, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளும் கூட it is so powerful. அது மகா
வல்லமை நிறைந்தவைகள். Oh, when we talk to people, மக்களோடு நாம் பேசும்போதும் sometimes some people say, சில வேளைகளில் சிலர் இப்படி சொல்லுவார்கள், oh, I just said that for fun. நான் சும்மா வேடிக்கைக்கு தாங்க அதை சொன்னேன். They might say something hurting the other person, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தையா இவர்கள் சொல்லி இருக்கலாம். and then they say, ஆனா சொல்லுவாங்க, oh, I just said it for fun. நான் சும்மா தாங்க சொன்னேன். But do you know something? ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? The damage has already been made. ஏற்கனவே அங்க காயம் உண்டாயிருச்சுங்க. Even if you say sorry, நீங்க அப்படியே மன்னிச்சுக்கிடுங்கன்னு you கேட்டாலும் have already hurt them. ஏற்கனவே தான் So காயப்படுத்திட்டீங்களே. I want to encourage every one of you. ஒவ்வொருவரையும் நான் Let உற்சாகப்படுத்துகிறேன். us be very careful when we speak to others, மற்றவர்களோடு பேசும்பொழுது வார்த்தைகளில் மிகுந்த கவனமாய் இருப்போமாக. especially when we are making fun of someone அதிலும் குறிப்பாக யாரையாவது குறித்து நாம் நக்கலாக கிண்டல் அடிக்கும் or போது, accusing someone. இல்லாவிட்டால் யாரையாவது குற்றப்படுத்தும் போது Let's be very careful, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். especially next week. குறிப்பாக அடுத்த வாரத்தில் So many of you are going to come to church. உங்கள நிறைய பேர் நேர்ல சபைக்கு வர போறீங்க. You're going to meet a lot of people நிறைய பேர் நீங்க நேர்ல சந்திக்க போறீங்க. after a very long time. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்க போறீங்க. How are you going to speak to everyone? நீங்க பார்க்கிற எல்லார்கிட்டயும் எப்படிங்க பேச போறீங்க? You're going to compliment one another. ஒருவருக்கு ஒருவர் வார்த்தைகள் மெருகூட்டுகிற அன்பளிப்பா இருக்க You're வேண்டும். not going to say something bad to them. யார்கிட்டயும் எதையும் தப்பா பேசவே கூடாது. Because in this 1 year, ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல many people have gained weight, நிறைய பேர் கொஞ்சம் உடல் எடை போட்டிருப்பாங்க. as many people would have lost weight. அல்லது நிறைய பேர் உடல் எடை குறைந்திருக்கலாம். Some people have grown taller. சிலர் உயரமாய் வளர்ந்திருக்கலாம். Some people would not have grown. சிலர் வளராமலே இருந்திருக்கலாம். Some people might look little bit aged. சிலர் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தெரியலாம். Whatever would have happened to them. அந்த ஒரு வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன நடந்திருந்தாலும் சரிங்க. See, the culture is, பொதுவா கலாச்சாரம் எப்படின்னா, when you meet somebody, நீங்க யாரையாவது பார்க்கும்போது you're forced to say something about their looks. அவங்களுடைய தோற்றத்தை குறித்து எதையாவது சொல்லணும்னு உள்ள துடிக்கும். It is not necessary. அது அவசியமே இல்லைங்க. என்ன குண்டாயிட்டீங்க, இழைச்சிட்டீங்களா, உடம்பு சரியில்லாம போச்சா, இந்த துக்கம் விசாரிக்கிறது தயவு செய்து யாரும் பண்ண வேண்டாம். வயசாயிடுச்சுல உங்க முகத்தை பார்த்தா உடம்பு சரியில்லையா, இந்த நல்ல எண்ணத்தோட விசாரிக்கிற மாதிரி பேசுறீங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க சிரிச்சாலும் அது அவங்க முகத்தில் சிரிப்பை காட்டினாலும் மனசுக்குள்ளே துக்கமாக இருக்கும். ஐயோ நான் வயசாயிட்டேனா, நான் ரொம்ப குண்டாயிட்டேனா. அவங்களுக்கு தெரியும் அவங்க குண்டாயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ரொம்ப பலவீனப்பட்டு இழைச்சி போய் வந்திருக்காங்கன்னு தெரியும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வார்த்தையை ஜாக்கிரதையாக பேசலாம். ஒன்றுமே சொல்ல முடியலையா, அவங்க உண்மையாகவே இழைச்சி போய் வந்திருக்காங்களா, ஓ நல்லா இருக்கீங்க போய் சொல்ல வேண்டாம், வேறு காரியத்தை விசாரிங்க. ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை பார்த்து, எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டில், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அதோட நம்ம வார்த்தையை நிறுத்திப்போம். எக்ஸ்ட்ரா கமெண்ட் அடிக்கிறதோ அவங்க லுக்கை பார்த்து பேசுகிறதோ தயவு செய்து பண்ணாதீங்க. ஐ நோ மோஸ்ட் ஆஃப் யூ வில் நாட் டூ தட். நிறைய பேர் அப்படி செய்ய மாட்டீங்க தான். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு சே தட். ஆனாலும் இதை நான் சொல்லியாக வேண்டும். விளையாட்டுக்கு தானே சொன்னேன், சும்மா ஜாலியாக தானே சொன்னேன், வேண்டாம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது இந்த மாதிரி கமெண்ட் நம்ம அடிக்க வேண்டாம். We cannot go and change the whole world. முழு உலகத்தையும் போய் நம்மளால மாத்த முடியாது. But at least our church family, குறைந்தபட்சம் நம்முடைய சபை குடும்பத்துக்குள்ளாவது when people see you, மக்கள் உங்களை பார்க்கும்போது they should not run away to the parking lot. உங்களை பார்த்த உடனே வாகனம் நிறுத்துற இடத்தை நோக்கி அவங்க ஓடக்கூடாது. I don't know what they're going to comment about me now. என்ன பத்தி இப்ப என்ன சொல்ல போறாங்களோ They should தெரியலையே. come looking forward to meet you. உங்களை பார்க்கணும்னா சந்தோஷமா தேடி ஓடி Because வரணும். they know when they see you, ஏன் உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்னு you're தெரியும். going to embrace them. உங்களை அப்படியே கட்டி அணைச்சுப்பாங்க. No, I think because of social distancing, no touching. சமூக விலகல் நிமித்தம் நிச்சயம் நம்ம யாரையும் தொட்டு கட்டி பிடிக்க போறது இல்லதான். In the heart we will embrace them. இருதயத்துக்குள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொள்வோம். In our face we will show them joy. முகத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை காண்பிப்போம். Even at home, when you go back to home, வீட்டிலேயும் கூட நீங்க வீட்டுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் don't go and talk with your family about others' looks. மற்றவர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி குடும்பமா கூடி உட்கார்ந்து Oh, பேசக்கூடாது. those people is looking very bad, right? அவங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருந்தாங்கல்ல, சரியா? Don't do that. அதெல்லாம் செஞ்சிர Because கூடாது. Matthew 12 says, மத்தேயு 12 எப்படி out சொல்லுகிறது? of the abundance of the heart the mouth speaketh. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. Even when you go home, நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் you கூட don't have to comment about everybody. யாரை பத்தி நீங்க எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் You இல்லை. might be wondering why sister is talking all this. ஏன் சகோதரி இதெல்லாம் பேசுறாங்க நீங்க Because யோசிக்கலாம். we are called to build one another. ஒருவரை ஒருவர் கட்டுவதற்காகவே We are going அழைக்கப்பட்டிருக்கிறோம்ல. to pursue peace with one another. நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தை நாடி தேடப் போகிறோம். Oh, everyone should enjoy the same day blessing. ஒரே நாள் என்று இருக்கிற அந்த நாளின் ஆசீர்வாதத்தை எல்லாரும் அனுபவிக்கணுங்க. Verse 32. 32ஆம் வசனம். Same day. அந்நாளிலேயே Same day.
day, the அந்நாளிலேயே moment he fixed peace with Abimelech, அபிமெலேக்கோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்த உடனேயே same day promise was fulfilled. அந்நாளிலேயே வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. Same day he saw the breakthrough. அந்த நாளிலேயே அவர் தடை உடைகிறதை கண்டார். Oh, let us not curse anyone with our words. நம்முடைய வார்த்தைகளால் ஒருவரையும் நாம் சபிக்காது Let இருப்போமாக. us not hurt anyone with our words. நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒருவரையும் காயப்படுத்தாது இருப்பதாக. But let's ask God to give us the grace. ஆனாலும் தேவன் நமக்கு கிருபை தரும்படி கேட்போம். Even when people try to talk bad about us, அப்படியே மக்கள் நம்மை குறித்து ஏதாவது தப்பா பேசணும்னு when we நினைச்சாலும் get an opportunity to bless them, அவர்களை ஆசீர்வதிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது let's bless them. நாம் அவங்களை ஆசீர்வதிப்போம். Let's bless them. நாம் அவர்களை ஆசீர்வதிப்போம். Hallelujah. Hallelujah. See what happens in life. வாழ்க்கையில என்ன நடக்கிறது People என்றால் might misunderstand us. மக்கள் நம்மை தவறாய் புரிந்து கொள்வதற்கு They might வாய்ப்புண்டு. misjudge us. அவர்கள் நம்மை தவறாய் நியாயம் தீர்த்து Do you விடுவார்கள். know why? ஏன் தெரியுங்களா? அவங்க கூட இருக்கிறவங்கள நல்லா ஏத்தி விட்டுருவாங்க. ஓ, அவங்கள பத்தீங்களா, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணியிருக்க கூடாது, அவங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு வந்து 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 நல்லா இன்னொருத்தவங்களை பற்றி ஏற்றி விடுவாங்க. அதனால என்ன ஆயிடும், அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு தவறான ஒரு மனப்பான்மை இருக்கும். அதுக்கெல்லாம் what can we do? அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுங்க? We have to give it in the Lord's hand. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல தான் We கொடுத்துறணும். cannot be going on defending ourselves to every person. எல்லார்கிட்டயும் போய் அவங்க சொல்றது தப்பு, நான் நீங்க நினைக்கிறேன் நான் இல்ல நம்ம சொல்ல முடியாது. As we walk right before God, தேவனுக்கு முன்பாக நாம் நீதியாய் சரியாய் நடக்கும்போது He is a defender. அவரே நம்முடைய நீதி காவலராய் When இருக்கிறார். the time comes, நேரம் வரும்போது He will defend us. அவரே நமக்கு ஆதரவாய் But வெளிப்படுவார். even at some times, அப்படி இருந்தும் சில we நேரங்களில் might not have an opportunity to prove who we are. நாம் யார் என்ற நம்முடைய நீதியை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே போகலாம். It is okay. அது பரவாயில்லை. But in our heart, ஆனா நம்முடைய இருதயத்துக்குள்ள மட்டும் we will pursue peace. நாம் சமாதானத்தை நாடிக்கொண்டே இருப்போம். We will pursue peace. நாம் சமாதானத்தை தேடுவோம். We will go after peace. நாம் சமாதானத்துக்கு பின்னாலேயே போவோம். Every day we will live in peace. ஒவ்வொரு நாளும் சமாதானத்துக்குள்ளே வாசம் We will பண்ணுவோம். get up in peace. சமாதானத்தோடு எழும்புவோம். We will go to bed in peace. சமாதானத்தோடு படுக்கைக்கு செல்வோம். Just like Isaac, ஈசாக்கை போலவே he would have had a good night rest that day அந்நாளிலே ஒரு நல்ல இரவு ஒழுங்கி இளைப்பாறி because இருந்திருப்பார். he blessed Abimelech. அபிமெலேக்கு He ஆசீர்வதிச்சிட்டார்ல. gave him a feast நல்ல விருந்து கொடுத்தாரு. and he sent Abimelech home. அபிமெலேக்கு சமாதானமா வீட்டுக்கு அனுப்பி வச்சார் இல்லையா? Hallelujah. ஹalleluya. What a great man of God. எவ்வளவு பெரிய தேவ So மனிதன். many life principles we can learn from Isaac. வாழ்க்கையின் அநேக கோட்பாடுகளை ஈசாக்கிடமிருந்து கற்றுக்கொள்ள This முடியும். whole chapter. முழு அதிகாரமே Let me quickly recap. நான் சீக்கிரத்தில் ஒரு மறு சிறுவரை தொகுப்பு செய்கிறேன். In 26th chapter, 26ஆம் we அதிகாரத்தில் begin with famine. பஞ்சத்தில் தான் That ஆரம்பித்தோம். was a closed door. அது அடைக்கப்பட்ட வாசல். We saw envy. நாம் பொறாமையை பார்த்தோம். But what did Isaac do? ஆனால் ஈசாக் என்ன He செய்தார்? kept moving forward. முன்னேறி போய் கொண்டே இருந்தார். Then he went to Esek. அடுத்ததாக ஏசேக்குக்கு வந்தார். What is that place? அந்த இடம் என்ன? It is a place called Joy Stealer. அது நம்முடைய சந்தோஷத்தை திருடுகிறவன் என்ற Because இடம். people came to quarrel with him. ஏனென்றால் மக்கள் அங்கே அவரிடத்திலே வாக்குவாதம் பண்ண Just வந்தார்கள். because people quarreled with him, மக்கள் அவரோடு வாக்குவாதம் செய்தார்கள் he did என்பதற்காக not stop digging wells. அவர் துறவு தோண்டுவதை நிறுத்தி He விடவில்லை. kept on digging wells. துறவுகளை தோண்டிக் கொண்டே இருந்தார். Then he moves to Sitna. அவர் சித்னாவுக்கு இடம்பெயர்ந்த What போது is that place? அந்த இடம் என்ன? It's an energy waster. அது நம்முடைய சக்தியை எல்லாம் வீணாக்குகிறவன். Do you know why? ஏன் தெரியுங்களா? People wanted to fight with him. மக்கள் அவரோடு கூட சண்டை போட But வந்தார்கள். what did Isaac do? ஆனால் ஈசாக் என்ன He செய்தார்? had to shake it off. அவர் அதை உதறி தள்ள வேண்டியதா Then he இருந்தது. goes to Rehoboth. அங்கிருந்து ரெகோபோத்துக்கு வந்தார். What kind of a place is that? ரெகோபோத் என்ன விதமான இடம்? Extra space. அது கூடுதலாக இடம் இருக்கும் இடம். Hallelujah. Hallelujah. What did he do அங்கே there? அவர் என்ன செய்தார்? He kept digging wells. துறவை தோண்டிக் கொண்டே இருந்தார். He worked hard. அவர் கடினமாக உழைத்தார். Doesn't matter of his age, வயதை பொருட்படுத்தவில்லை. whether 100 years old 100 வயதா இருந்தால் என்ன? or whatever it might be. அது என்னவா இருந்தாலும் சரி. He said, I'm going to work. நான் வேலை செய்வேன் என்றார். He worked hard. கடினமாய் He உழைத்தார். did not stop. அவர் நிறுத்தி விடவில்லை. And finally he comes to Beersheba, கடைசியாக பேர்சபாவுக்கு the வருகிறார். real open door. உண்மையான திறந்த வாசல். What did he do there? அங்கே என்ன செய்தார்? He forgave people. மக்களை மன்னித்தார். He was waiting in the presence of the Lord. தேவ சமூகத்தில் காத்திருந்தார். Not with bitterness, மனக்கசப்போடு அல்ல. not with complaining, குறை சொல்லுகிறதோடு இல்லை. but just waiting so faithfully. மிகுந்த உண்மையுள்ளவராய் காத்துக் கொண்டிருந்தார். And also he pursued peace, அதோடு சமாதானத்தையும் நாடி தேடினார். even with his enemies. தன் சத்துருக்களிடமும் அப்படி செய்தார். What happened after that? அதுக்கப்புறம் நடந்தது என்ன? The same day, அந்நாளில் தானே he experienced restoration. அவர் எல்லாவற்றையும் திரும்ப மீட்டுக் கொள்கிறதை 7 அனுபவித்தார். times of blessing. 7 மடங்கு ஆசீர்வாதங்கள். Nothing can stop Isaac. ஒன்றும் ஈசாக்கை செயல் முடக்க முடியவில்லை. He's a patriarch now. அவர் இப்பொழுது முற்பிதாவாகி We விட்டார். all worship the God of Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு
யாக்கோபின் தேவனை எல்லாம் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம். And Isaac lived a wonderful life. ஈசாக்கு ஒரு பிரமாதமான பெருவாழ்வு So வாழ்ந்தார். many life lessons. எத்தனையோ வாழ்க்கை பாடங்களை கற்றுக் It கொடுக்கிறார். is not easy, அது சுலபம் அல்ல. but God is able to help us. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So we are finishing part 5 of life of Isaac. ஈசாக்கின் வாழ்க்கை குறித்த 5ஆம் பாகத்தை இன்றைக்கு நிறைவு We செய்கிறோம். pray and we hope நாம் ஜெபத்தோடு நம்புகிறோம். that every one of you will reach your Sheba. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சேபாவை வந்து சேர்வீர்கள் என்று நம்புகிறேன். 7 times blessing. 7 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். Easy blessing. எளிதான ஆசீர்வாதங்கள். Without any jealousy. எந்த பொறாமையும் இல்லாமல். No comparison. எந்த ஒப்புமையும் இல்லாமல். No envy. எந்த பகையும் இல்லாமல். No quarrel. எந்த சண்டையும் No இல்லாமல். strife. எந்த வாக்குவாதமும் இல்லாமல். Just peace. சமாதானம் மட்டும்தான். Peace in your family. குடும்பத்துக்குள்ளும் சமாதானம். Peace among your children. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். Peace in your job. உங்கள் வேலையிலும் சமாதானம். Peace in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் Oh, சமாதானம். hallelujah. Hallelujah. What a good God we serve. எவ்வளவு நல்ல தேவனை God சேவிக்கிறோம். can do that to Isaac. ஈசாக்குக்கு தேவன் அதை செய்யக்கூடுமானால் God is able to do for every one of us. நம் ஒவ்வொருவருக்கும் அப்படியே செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Are you blessed now? இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? Shall we close our eyes in prayer? கண்களை மூடி ஜெபிப்போமா? Hallelujah. Hallelujah. Shall we pray and finish the service? நாம் ஜெபித்து ஆராதனை நிறைவு செய்வோமா? Heavenly Father, we thank you and praise you. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். What a privilege and opportunity to be in your presence even today. இன்றைக்கும் உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பதற்காக நீ தந்த எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியமான வாய்ப்பப்பா. Lord, thank you for speaking to us from the life of Isaac the past many weeks. கடந்த பல வாரங்களாக தொடர்ந்து ஈசாக்கின் வாழ்க்கையில் இருந்து தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்த வாய்ப்புக்காக நன்றி Lord, சொல்கிறோம். even as we have been faithful in declaring those words upon your people, இந்த திவ்ய வார்த்தைகளை எல்லாம் உம்முடைய ஜனங்கள் மீது நாங்கள் உண்மையோடு கூட பிரகடனம் பண்ணியிருக்கிறபடியால் let the work of the Holy Spirit be mighty and permanent. பரிசுத்த ஆவியானவரின் கிரியை மகா வல்லமையானதாக நிரந்தரமாய் இவர்களுக்குள் நிலைத்திருப்பதாக. By the power of your word, shape people into Isaacs of this generation. உம்முடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு இதை கேட்கிற தேவ ஜனங்களை இந்த தலைமுறையின் ஈசாக்குகளாக வார்ப்பித்து உருவாக்குவீராக. Just as you caused Isaac to go from blessing to blessing, cause the same anointing, grace to push your people forward to the blessings you prepared for them. ஈசாக்கை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நோக்கி நீர் வெற்றி சிறக்க பண்ணினது போலவே உம்முடைய ஜனங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக உம்முடைய கிருபையின் அபிஷேகத்தால் இவர்களை வலமாய் ஆற்றல் படுத்துவீராக. Just like Isaac, let your children not only get new blessings in this generation, but let them also inherit the blessings of Abraham, the blessings of the previous generation. உம்முடைய பிள்ளைகள் ஈசாக்கை போல இந்த தலைமுறைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்லாமல் தங்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமுடைய அந்த மூதாதையர்களுடைய ஆசீர்வாத பாக்கியங்களையும் சுதந்தரித்துக் கொள்வதற்கு வழி திறப்பீராக. Lord, even if the beginning might be very small in their lives, கர்த்தாவே, இவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் அற்பமானதாகவே இருந்தாலும் just like Isaac, you make them exceedingly great. ஈசாக்கை போலவே இவர்களை மிகவும் பெரியவர்களாக்குவீராக. And Lord, according to the word you declare today, let there be peace inside and outside this boundaries. இன்றைக்கும் கர்த்தர் உம்முடைய ஜனங்கள் மீது பிரசித்தம் பண்ணுகிறபடி இவர்கள் வாழ்க்கையின் எல்லைக்குள்ளும் வெளியேயும் சமாதானம் இருப்பதாக. Even people with whom they never thought possible, let them come and declare peace with your children. இவர்களோடு கூடெல்லாம் சமாதானமாவது சாத்தியமே என்று நினைத்தவர்களும் இவரிடத்தில் வந்து சமாதானமாகும்படி செய்வீராக. Let the fear of the Lord go before them. தேவனுக்கு பயப்படுகிற பயமுக்கு முன்பாக செல்வதாக. Let your purpose be completely fulfilled in them and their families. உம்முடைய திவ்ய நோக்கம் இவர்களுக்குள்ளும் இவர்கள் குடும்பங்களுக்குள்ளும் முற்றிலும் முழுவதும் நிறைவேறுவதாக. Cover your children with your precious blood. விலையேற பெற்ற இரத்தத்தால் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். Thank you, Lord, for your faithfulness again all through this lockdown. ஊரடங்கின் நாட்கள் பொது முடக்கம் முழுவதும் நீர் எங்கள் மீது பாராட்டினுடைய உண்மையின் மாதயவுக்கு மீண்டும் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. All the work that's happening in the church, the Lord, right, you let your blessing come upon it also. திருச்சபையிலே நடந்து கொண்டிருக்கிற எல்லா பணிமுட்டுகளுக்கு அடுத்த காரியம் மீதும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் இறங்கி இருப்பதாக. Even as we gather together in person also next week, Lord, let the blessings and the glory of the latter house be greater than the glory and the blessing of the former house. மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் கர்த்தருடைய ஆலய வளாகத்தில் ஒன்று கூடி வரும் பொழுதும் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் நிறைவாய் இறங்கி வருவதாக. You alone be glorified in everything. எல்லாவற்றின் மூலமும் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. Now we give you all glory, honor and praise. சகல மகிமை கனம் துதி உமக்கே உரித்தாக்குகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, the love of the Father,
and the sweet fellowship and the powerful work of the Holy Spirit be with every one of you and all the saints of God until Jesus comes again. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அவருடைய வல்லமையான கிரியையும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.